பிருகுநந்தி நாடி ஜோதிடம் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். ரொம்ப எளிமையான ஒரு முறை தான் பிருகுநந்தி நாடி ஜோதிட முறை. நீங்க கவனிச்சீங்க அப்படின்னாவே புரிஞ்சிடும். பிருகுநந்தி நாடி ஜோதிடம் படிச்சவங்க யாராவது இருக்கீங்களா? அவங்களுக்கு ஒரு விஷயங்கள் சொல்லணும். இந்த முக்கியமான சில விதிகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க விடுறதுனால அவங்களால பெரிய லெவல்ல பலன் சொல்ல முடியாம போயிருக்கு. அதனாலதான் நான் கேட்டேன். பிருகுநந்தி நாடி ஜோதிடத்துடைய வரலாறு எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிருகுநந்தி நாடி ஜோதிடம் வந்து வளர்ந்து வந்துச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். கிரந்தங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆய்வு பண்ணார். பிருகுநாடியும் நந்தி நாடியும் சேர்ந்துதான் இந்த பிருகுநந்தி நாடி ஜோதிடமாக இருக்கு. காரகத்துவங்களுக்கு மட்டுமே அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்து பலன் எடுக்கிற முறையை வந்து பாத்தீங்கன்னா அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. என்னுடைய குருநாதர் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா இதுக்கு சித்தயோகி சிவதாசன் ஐயா. அவர் தான் வந்து என்னுடைய நாடிக்கு வந்து பாத்தீங்கன்னா விதை போட்டவர். நானும் நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா படிச்சேன். அவர்கிட்ட வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அவரு எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அது ஓபன் பண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. சும்மா அப்படியே கட்டி வச்ச மாதிரி இருந்தது, வந்து இருக்குமா இருந்ததை அப்படியே ஓபன் பண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. பிருகுநந்தி நாடி ஜோதிடத்துக்கு பிரம்ம ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. பேனா இருக்கு. இந்த பேனா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புதன் கிரகமா தான் தெரியும். வெறும் ராசி கட்டத்தை மட்டுமே நம்ம வச்சு பலன் பார்க்க முடியும். வேற எந்த விதமான விதிகளும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துறது கிடையாது. எல்லாரும் பலன் சொல்றதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாருமே ஈக்குவலா பலன் சொல்ல முடியும். ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சு கொள்ள முடியும். அப்படின்னா தேடுதல் அப்படிங்கிற பேர் இருக்கு. நாடி ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா லக்னம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம குறிப்பிட வேண்டியதில்லை. அந்த 9 கிரகமே வந்து பாத்தீங்கன்னா லக்னமா மாறக்கூடிய ஒரு அமைப்பு வந்து பிருகுநந்தி நாடி ஜோதிடத்தில் இருக்கிறத நான் வந்து பார்க்க முடிஞ்சது. இந்த குருநாதர்ட்டி சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டார். ஓகே சூப்பர், இதை நான் இது வரைக்கும் யாரும் வெளிப்படுத்தல, என்னோட கற்பனையிலேயே தோணல அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து வெளிப்படுத்தினார். நீங்க பாக்குறதே எல்லாமே கிரகமா தான் உங்களுக்கு தோணும். அதாவது கயிறுல வந்து பத்த வச்சிருக்காங்க. அந்த சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு எல்லாம் கயிறுல வந்து பாத்தீங்கன்னா அந்த தீ பத்த வச்சிருக்காங்க. அப்ப டக்குன்னு எனக்கு ஒரு சிந்தனை தோணுச்சு. கயிறு அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரப்படி வந்து கேதுவை குறிக்குது, நெருப்பு அப்படிங்கிறது செவ்வாயை குறிக்குது. அப்ப அந்த இடத்துல என்ன சேர்க்கை இருக்கு? செவ்வாய் பிளஸ் கேது அப்படிங்கிற ஒரு சேர்க்கை இருக்கு. இந்த மாதிரி முறை இருந்துச்சு அப்படின்னா எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ண முடியுமா முடியாதா? ஒருத்தர் வந்து நிறைய வந்து புத்தகம் வச்சிருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்ப என்ன சேர்க்கைன்னு சொல்லலாம். தண்ணி குடிக்கிறத வச்சு கூட நம்ம வந்து பலன் சொல்ல முடியும். சட்னி வந்து ஸ்பூன்ல போட்டு எப்படி சாப்பிட முடியும்? ஒரு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி உணவு வீணாகிட்டே இருக்கும். அளவா படிச்சா கூட அவங்க வந்து பாஸ் ஆயிடுவாங்க. கடைசி நேரத்துல போய் ஒரு 2-3 நாள் படிப்பாங்க. பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் மார்க் கூட ஒரு 10 மார்க் கம்மியா இருப்பாங்க. ஜோதிடர் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா கற்பனை புதுசு புதுசா வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணணும். நிறைய மக்கள் வந்து அவங்களுக்கே தெரியுது. இப்ப நிறைய வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் பார்க்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஜோதிட விதிகளுமே வந்து எதை அடிப்படையா வச்சு உருவாகுது அப்படின்னா மூத்துல வந்து மஞ்சள் போட்டு குளிக்கணும்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு ஜோதிட முறை படிச்சீங்க அப்படின்னா கூட அதுக்கு வந்து 7 ஸ்டெப் இருக்கு, 8வது ஸ்டெப் இருக்கு. 7 ஸ்டெப் மட்டும் பார்ப்போம். 8வது ஸ்டெப் என்னன்னு நான் சொல்றேன். அதுபடி நீங்க படிச்சீங்க அப்படின்னா தான் 3, 7, 11 அப்படிங்கிறது எதிர் திசை. மொத்தம் 8 பார்வைகள் இருக்கு. இப்ப பாருங்க, இது வந்து 1, 5, 9, 3, 7, 11, 12, 2. இந்த சூரியன் அப்படிங்கிறது வந்து சந்திரனோட சேருது. இப்ப இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா சந்திரனோட சேருது. இதுக்கும் சேர்க்கை இருக்கு, இதுக்கும் சேர்க்கை இருக்கு, இதுக்கும் சேர்க்கை இருக்கு, இதுக்கும் சேர்க்கை இருக்கு. இது எல்லாமே ஈஸியா பார்க்க முடியும். கேள்வி பெருசா இருக்கலாம், அது கேள்வி எப்படி வேணாலும் இருக்கலாம். எப்படி நான் அப்ளை பண்றது அப்படின்னு காமிக்கலாம். வேலை எங்க அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாரான்னு கேக்குறாங்களா இல்லையா? அண்ணன் தம்பியோட ஒற்றுமையா இருப்பான்னு கேக்குறாங்களா இல்லையா? ஒருவருடைய கொடுப்பினையை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது சனி. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? பெஞ்சாதத்துக்கு எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நாளைக்கு பார்ப்போம். இந்த அஷ்டமாதிபதி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சார். இதுல அஷ்டமாதிபதி அதெல்லாம் நம்ம பயன்படுத்துறதே கிடையாது. பரிகாரங்கள் இதுல வருங்களாங்க சார்? கண்டிப்பா வரும் சார், கம்பல்சரியா வரும். நட்சத்திர சாரம் எல்லாம் வருமா சார்? அதுல இதெல்லாம் எடுக்க மாட்டோம் சார். நட்சத்திர சாரங்களா நம்ம எடுக்க மாட்டோம். 7 சனி, அஷ்டமத்து சனி இதுல பிரசன்னம் இருக்காது? இருக்கு சார். இதுல பிரச்சனை இருக்கு. இந்த 20 நாள் முடியும் போது கம்பல்சரியா வந்து எல்லாருமே பலன் சொல்லுவீங்க. பரிவர்த்தனை பரிவர்த்தனை எடுப்பேன் சார். ஒரே கட்டத்துல 3 கிரகம்லாம் இருக்கு. அதுக்கு 4 5 கிரகம் வேணாலும் இருக்கு சார். 5 கிரகம் இருக்கு, 7 கிரகம் இருந்தாலும் நம்ம பார்க்கணும். 8 கிரகங்கள் இருந்தாலும் பார்க்கணும். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி மூஞ்சி கழுவிட்டே இருப்பாங்க. திருமண பொருத்தம் பார்க்க முடியும். கண்டிப்பா பார்க்கலாம். இரட்டை குழந்தைகள் ஜாதகத்துக்கும் பார்க்க முடியும். லோயர் ஹையர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. இந்த பிருகுநந்தி நாடி அப்படிங்கிறது இந்த 20 நாள் கிளாஸ் நீங்க படிச்சீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்க அனுபவத்துல நிறைய விதிகள் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கும். உங்க அனுபவத்துல கிடைக்கக்கூடியது ஹையர் அப்படின்னு எடுத்துக்கோம். குருவே சரணம், குருவே துணை, குருவே சரணம், குருவே துணை. ஓகே, எல்லாரும் நவகிரகங்களை பிரார்த்தனை பண்ணிப்போம். பிருகுநந்தி நாடி ஜோதிடம் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். 20 நாள் வகுப்பா இருக்க போது. சப்போஸ் 20 நாள்ல முடியல அப்படின்னா கூட அதுக்கு அடுத்தபடியா ஒரு சில நாள் வந்து நான் எடுத்து கொடுப்பேன். நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்ல. நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வகுப்புல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா மட்டுமே போதும். ரொம்ப எளிமையான ஒரு முறை தான் பிருகுநந்தி நாடி ஜோதிட முறை. நீங்க கவனிச்சீங்க அப்படின்னாவே புரிஞ்சிடும்.
இல்ல நீங்க குறிப்பெடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் கிடையாது. கவனிச்சீங்கன்னா போதும். சின்ன சின்ன குறிப்பா வேணா நீங்க எடுத்து வைங்க. அதுக்குதான் உங்களுக்கு வந்து வீடியோ கொடுக்குறோம். டெய்லி கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகி வந்துருக்கும். அதை பத்தி நீங்க யோசிக்க வேண்டியது கிடையாது. அந்த டைம்ல நீங்க வந்து குறிப்பெடுத்துக்கோங்க. வகுப்பு நேரத்துல அப்படிங்கிறது நீங்க கவனிச்சீங்கன்னா போதும். சந்தேகங்கள் இருந்தா கூட நோட் பண்ணி வைங்க. அதை வந்து அந்த டைம்ல கேளுங்க. சப்போஸ் அந்த சமயத்துல நான் வந்து கிளியர் பண்ண முடியல அப்படின்னா வகுப்போட கடைசியில வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணாம போக மாட்டேன். நாளைக்கு நம்ம வகுப்பு ஆரம்பிக்கும் போதும் அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணாம வகுப்புக்குள்ள வர மாட்டான். அதனால நீங்க அதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க இடையில வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது இருந்தா கூட நீங்க வந்து கேட்டுக்கலாம். பிருகுநந்தி நாடி ஜோதிடம் படிச்சவங்க யாராவது இருக்கீங்களா? ஏற்கனவே எங்கிட்ட படிக்காம வேற யாராச்சும் படிச்சவங்க யாராவது இருக்கீங்களா வகுப்புல? அவங்களுக்கு ஒரு விஷயங்கள் சொல்லணும். எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, நம்மளோட முறைப்படி நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும். நீங்க பல இடங்கள்ல வகுப்பு நடத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களால பலன் சொல்ல முடியாம கூட போயிருக்கு. அவங்களுக்கு முக்கியமான சில விதிகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க விடுறதுனால அவங்களால பெரிய லெவல்ல பலன் சொல்ல முடியாம போயிருக்கு. அதனாலதான் நான் கேட்டேன். சரிங்களா? எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் மைண்டா விடுங்க. நீங்க இதுக்கு முன்னாடியே நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா கூட ஃப்ரீ மைண்டோட வகுப்புல போறேங்க. ரொம்ப எளிமையா வந்து பாத்தீங்கன்னா புரியும். அந்த மாதிரிதான் இருக்கும். பிருகுநந்தி நாடி ஜோதிடத்துடைய வரலாறு எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிருகுநந்தி நாடி ஜோதிடம் வந்து வளர்ந்து வந்துச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த பிருகுநந்தி நாடி ஜோதிடத்தை வந்து பாத்தீங்கன்னா தோற்றுவித்தவர் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்ஜி ராவ். இவர் வந்து கர்நாடகாவை சேர்ந்தவர். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு முழுமையான ஒரு வடிவமைப்பு வந்து கொடுத்திருக்காரு. இப்போ இந்த ஆர்ஜி ராவ் ஐயா வந்து பாத்தீங்கன்னா அவங்க சும்மா ஒரு நாள்ல எல்லாம் அவர் வந்து கண்டுபிடிக்கலாம். ஒரு பல வகையான சாஸ்திரங்களை வந்து பாத்தீங்கன்னா ஆய்வு பண்ணாரு. பாரம்பரிய ஜோதிடத்தை முழுமையா இது பண்ணியிருக்காரு. அப்ப அந்த மாதிரி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா பலன் சொல்லும் போது பல வகையான இடர்பாடுகள் வந்து வருது. அப்ப இதுக்கு ஏதாவது ஒரு ரெமெடி இருக்குமே, இதுக்கு வேற ஏதாவது ஒரு வழி இருக்குமே, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது அவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த நாடி கிரந்தங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆய்வு பண்ணார். எல்லா பக்கமும் அவர் வந்து சுத்தி ஆய்வு பண்றார். அந்த மாதிரி ஆய்வு பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குன சிஸ்டம் தான் வந்து இந்த பிருகுநந்தி நாடி ஜோதிட சிஸ்டம். இந்த இதுலயே பாத்தீங்கன்னா பேர்ல பாத்தீங்கன்னாவே தெரியும். பிருகு நந்தி நாடி. இந்த பிருகு நாடியும் நந்தி நாடியும் சேர்ந்துதான் இந்த பிருகுநந்தி நாடி ஜோதிடமாக இருக்கு. இதுக்கு பிருகுநந்தி நாடி ஜோதிட விதியும் நந்தி நாடியுடைய ஜோதிட விதியும் தான் இணைஞ்சு பிருகுநந்தி நாடி ஜோதிடமாக இருக்கு. இவர் வந்து ஒரு ஜாதகத்தை எடுத்து அனலைஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய ஜோதிடம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து எப்படி இது பண்றாங்க பலன் பாக்குறாங்க அப்படின்னு அவர் வந்து ரிசர்ச் பண்ணார். ரிசர்ச் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாவம் அப்படிங்கிறத பத்தி அவர் வந்து பாவத்தை பத்தி பாக்குறாங்க. கோச்சார பலன்கள் வச்சு ஒரு சில விஷயங்கள் பாக்குறாங்க. திசாபதி பலன்கள் வச்சு அவங்க வந்து பலன் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப அந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து பார்த்துட்டு வர்றாங்க. நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பலன்கள் வந்து முரண்பாடா வர்ற மாதிரி இருந்துச்சு. இப்ப இதுக்கு வேற ஏதாவது ஒரு இருக்குமே அப்படின்னு ஆய்வு பண்ணும்போது இந்த நாடி கிரந்தங்கள் அவங்களுக்கு கிடைக்குது. கிடைச்சதுக்கு அப்புறமா வந்து இந்த நாடி கிரந்தங்கள்ல எப்படி எப்படி எல்லாம் பலன் எடுத்திருக்காங்க அப்படின்னா கிரகங்களுடைய காரகத்துவங்களுக்கு மட்டுமே அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்து பலன் எடுக்கிற முறை வந்து பாத்தீங்கன்னா அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இங்கிலீஷ்ல நிறைய புத்தகங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஐயா அவர்கள் எழுதியிருக்காரு. இந்த இவரோட முறையை ஒட்டி என்னுடைய குருநாதர் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா இதுக்கு சித்தயோகி சிவதாசன் ஐயா. அவர் தான் வந்து என்னுடைய நாடிக்கு வந்து பாத்தீங்கன்னா விதை போட்டவர். நானும் நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா படிச்சேன். என்னால வந்து பாத்தீங்கன்னா சரியா வந்து புரிஞ்சுக்க முடியல. அந்த மாதிரி சொல்லணும். அவர்கிட்ட வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அவரு எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அது ஓபன் பண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. சும்மா அப்படியே கட்டி வச்ச மாதிரி இருந்தது வந்து இருக்குமா இருந்ததை அப்படியே ஓபன் பண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. சரிங்களா? அதனால அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நாடியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து சிந்திக்க வச்சாரு. இந்த பிருகுநந்தி நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது அதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம ஜோதிடம் அப்படிங்கிறது பேரு. பிருகுநந்தி நாடி ஜோதிடத்துக்கு பிரம்ம ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா அதாவது யார் ஒருத்தர் ஒரு புது விதிகளை வந்து உருவாக்குறாங்களோ அவர் வந்து பிரம்மா. பிரம்மாட்ட தானே அந்த படைப்பு திறன் இருக்கு. அதனால இந்த பிருகுநந்தி நாடி ஜோதிடம் படிச்சிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு கண்ணுக்கு ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிரகமா தான் தெரியும். சுற்றி இருக்கிறத பாத்தீங்க அப்படின்னாவே கிரகமா தான் தெரியும். நீங்க இது மத்த எந்த முறையிலையும் நீங்க வந்து பார்க்க முடியாது. இப்ப உதாரணமா பாருங்க. இது பேனா இருக்கு. இந்த பேனா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புதன் கிரகமா தான் தெரியும். எழுதுறதுக்கு பயன்படுது அப்படிங்கறதுனால பேனா அப்படிங்கிறது புதன் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாம். அப்ப நீங்க எந்த பொருளை பாத்தீங்கன்னாலும் பரவாயில்ல. ஒரு சம்பவம் ஜென்ரலா நீங்க பார்க்கும்போதும் உங்களுக்கு வந்து கிரக இது மாதிரியே தான் தெரியும். கிரக சேர்க்கைகள் அதுல நீங்க வந்து பார்க்க முடியும். அந்த அமைப்புலதான் இந்த சிஸ்டமே வந்து பாத்தீங்கன்னா வடிவமைக்கப்பட்டிருக்கு. மத்த சிஸ்டத்துல இல்லாம இதுல வந்து முறைகள் அப்படின்னு பார்த்தா இந்த சிஸ்டத்துல பார்க்கும்போது வெறும் ராசி கட்டத்தை மட்டுமே நம்ம வச்சு பலன் பார்க்க முடியும். வேற எந்த விதமான விதிகளும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துறது கிடையாது. ராசி கட்டத்தை மட்டுமே நம்ம வந்து வச்சு பலன் பார்க்க முடியும். அது ரொம்ப ஒரு எளிமையான முறை. எல்லாருனாலுமே நம்ம வந்து பார்க்க முடியும். பாரம்பரிய ஜோதிடத்தை நீங்க படிச்சீங்க அப்படின்னா அதுல நிறைய வகையான சார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நவாம்சம் தசாம்சம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்போ இதுல ஒண்ணு கிடைக்கல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா
இது தசாம்சத்துல அந்த மாதிரி இருக்கு, அதனால அவங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றதுக்கு நிறைய வழிமுறைகள் அந்த மாதிரி இருக்கு. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் பலன் சொல்றதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாருமே ஈக்குவலா பலன் சொல்ல முடியும், ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சு கொள்ள முடியும். ஓகே, இதுக்கு நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, இந்த நாடி ஜோதிட விதிகளை வந்து அவங்க என்ன பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா, ஒரு சில சாரார்கள் மட்டுமே இந்த நாடி ஜோதிட விதிகள் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அவங்க வந்து இந்த ஆரம்ப காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாங்க எழுதுற வந்து புத்தக வடிவுல வந்து எழுதி வச்சிருக்க மாட்டாங்க. புத்தக வடிவுல ஆரம்ப காலத்துல எழுதி வச்சிருக்க மாட்டாங்க. அது பனை ஓலைகளால பஞ்சாங்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஓலைச்சுவடி கட்டு மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு வருட பஞ்சாங்கம் அப்படின்னா இவ்வளவு சைஸ் இருக்கும், கட்டு போட்டு வச்சிருவான். அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால இது வந்து பாத்தீங்கன்னா ஜாதகம் எழுதுற வழக்கம் வந்து ஆரம்ப காலத்துல வந்து கிடையாது. என்ன பண்ணுவாங்க, மன்னர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுதி வச்சிருப்பாங்க. அப்புறம் மன்னர் தார்ந்து அப்படியே ஜமீன்தார்கள் அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பொதுமக்கள் வந்து பலன் பார்க்க வந்து ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா ஜோதிடர்கள் அப்படிங்கிறது வீடு அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி இருக்கலாம், அல்லது அவங்கள போய் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இல்லாம இருக்கலாம். இந்த காரணங்களால இவங்க ஒரு டேட் வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சிருவாங்க. டேட் நோட் பண்ணி வச்சிருவாங்கன்னா இப்ப அமாவாசைக்கு 3 நாள் முன்னாடி, தை மாசம் அமாவாசைக்கு ஒரு 3 நாள் முன்னாடி அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நோட் பண்ணி வச்சிருவாங்க. அப்ப அவங்க ஜோதிடரை போய் ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு போய் பார்க்கும்போது இந்த மாதிரி ராமசாமிக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு, இந்த மாதிரி வந்து ஒரு குப்புசாமிக்கு வந்து பையன் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பஞ்சாங்கங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட்ல வந்து அந்த தேதி இருக்கும் இல்லையா, அந்த தேதியில வந்து பாத்தீங்கன்னா இது ராமசாமியோட மகன் அப்படின்னு சொல்லி குறிப்பு எடுத்து வச்சிருவாங்க. 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு போய் பாக்குறாங்கன்னு வச்சுக்கலாமே, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி போய் பார்க்கும்போது எந்த வருஷம் அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி இத்தனாவது வருஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. போய் கேட்கும்போது அந்த பலனை வந்து பாத்தீங்கன்னா தேடி பார்ப்பாங்க. இவங்க கரெக்டா எக்ஸாக்ட் டேட் வந்து சொல்லுவாங்களா தெரியாது. அதனால ஒரு 4-5 கட்டுகள் எடுத்து போடுவாங்க. ஓ இது முன்னத்து வருஷம், அப்போ தை மாசமா, இப்போ ராமசாமியோட மகன் இங்க இருக்குன்னு நோட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அதை பார்த்து வந்து ஓ இந்த தேதியில வந்து பிறந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த தேதிக்கு உண்டான கிரக சேர்க்கை வந்து நம்ம இது பண்ணி அதுக்கு என்ன பலாபலன் வந்து இருக்கோ அதை வந்து பாத்தீங்கன்னா சொல்லி வைப்பாங்க. தேதி மட்டும் தானே போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப அந்த தேதிக்கு உண்டான கிரக நிலைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சு அதுக்கு என்ன பலாபலன்கள், எங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கு, இவருக்கு எப்படி இருக்கு, இவங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு இந்த ராசி கட்டத்தை மட்டுமே வச்சு அவங்க பலன் பார்த்து சொல்லி வந்தாங்க. இதுக்குதான் வந்து நாடி ஜோதிடம் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. நாடி அப்படின்னா தேடுதல் அப்படிங்கிற பேர் இருக்கு. நாடி அப்படின்னாவே தேடுதல் அப்படின்னு இருக்கு. இதுக்கு இன்னொரு சாரார் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப இது வந்து ஒரு ஜாதகம்ன்ற வச்சுக்கலாம். ஓகே, இதுல கிரகங்கள் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள் வருது இல்லையா, இப்ப கோச்சார கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறதா வச்சுக்கலாம். ஜனன ஜாதக கிரக நிலைகளை இந்த கோச்சார கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நாடி அதாவது தேடி வரும்போது என்னென்ன பலாபலன்கள் வந்து கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சாரார்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி வைக்கிறாங்க. ஒரு சில பிருகுணந்தி நாடி ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சொல்லி வச்சிருக்காங்க. நீங்க ஜென்ரலா வந்து இந்த மாதிரி எல்லாம் வழக்கத்தில் இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை பிறகுது அப்படின்னா அவங்க ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு போய் அவங்ககிட்ட பஞ்சாங்க கர்த்தாட்ட போய் கொடுக்குறாங்க, ஜோதிடர்கிட்ட போய் கொடுக்குறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைம்ல பிறந்துச்சு அப்படின்னா அவங்க எக்ஸாக்ட் டைம் எல்லாம் கிடையாது. அப்ப எக்ஸாக்ட் டைம் இருந்தா தானே நம்ம வந்து லக்னம் கணிக்க முடியும். எக்ஸாக்ட் டைம் இருந்தா தானே நம்ம லக்னம் கணிக்க முடியும். அதனால இந்த எக்ஸாக்ட் டைம் இல்லாதனால அவங்க நாடி ஜோதிடர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த லக்னம் அப்படிங்கிற ஒன்றை வந்து பாத்தீங்கன்னா பிருகுணந்தி நாடி ஜோதிடத்துல பயன்படுத்துறது கிடையாது. லக்னம் அப்படிங்கிறதே பயன்படுத்துறது கிடையாது. நாடி ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா லக்னம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம குறிப்பிட வேண்டியது இல்லை. நீங்க டக்குனு கிரகத்தை பார்த்தாவே, ஒரு ஜாதக கட்டத்தை பார்த்தாவே கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, என்னென்ன கிரக சேர்க்கைகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நீங்க வந்து பலாபலன்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியும். இதுக்கு லக்னம் அப்படிங்கிறது குறிக்காத காரணம் என்னன்னா, காலபுருஷ லக்னம் மேஷம் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து லக்னமா இருக்கு. இப்ப இதை சூட்சுமா வந்து நான் ஆய்வு பண்ணி பார்த்தேன். சரி இது லக்னம் இல்லாம எப்படி வந்து பலன் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு குருநார்கிட்ட கேட்டேன். அவரும் வந்து பாத்தீங்கன்னா அது காலபுருஷ லக்னத்தவே வச்சுக்கோங்க லக்னமா அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் சரி நான் வந்து ஒரு சில கற்பனைகள் பண்ணி பார்த்தேன். சரி லக்னம் அப்படிங்கிறது என்னது, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் வந்து லக்னமா இருக்கு, இதுக்கு வேற ஏதாவது ஒரு உபாயம் இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு பார்த்தேன். என்னுடைய சிந்தனையில என்னுடைய கற்பனையில யோசிச்சு பார்த்தேன். அப்போ இந்த விதிகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகமே ஒவ்வொரு லக்னமாக வந்து பாத்தீங்கன்னா செயல்படுது. இப்ப வந்து அப்பாவுக்கு பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கலாமே, சூரியன் அப்படிங்கிற கிரகம் லக்னமா மாறிடுது. அம்மாவுக்கு பார்க்கணும் அப்படின்னா சந்திரன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லக்னமா மாறிடுது. இப்ப சகோதரனுக்கு பார்க்கணும் அப்படின்னா செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா லக்னமா மாறிடுது. அப்ப இந்த மாதிரி வந்து எந்த உறவுகளுக்கு நீங்க வந்து பலன் பாக்குறீங்களோ உங்களோட ஜாதகத்தை வச்சு அந்த 9 கிரகமே வந்து பாத்தீங்கன்னா லக்னமா மாறக்கூடிய ஒரு அமைப்பு வந்து
பிருகுநந்தி நாடி ஜோதிடத்தில் இருக்கிறத நான் வந்து பார்க்க முடிஞ்சது. இந்த குருநாதத்தை சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டார். ஓகே சூப்பர், இதை நான் இது வரைக்கும் யாரும் வெளிப்படுத்தல, என்னோட கற்பனையிலேயே தோணல அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து வெளிப்படுத்தினார். அதனால இந்த பிருகுநந்தி நாடி ஜோதி முறை நீங்க பயன்படுத்தும் போது, நீங்க இதை படிச்சுட்டு நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்குள்ளேயே சில கற்பனைகள் வந்து பாத்தீங்கன்னா உதிக்கும். அப்ப அந்த கற்பனை வந்து பாத்தீங்கன்னா உதிக்கும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை நீங்க வந்து பதிவு பண்ணுங்க. ஏதோ ஒரு சிந்தனை தோன்றுச்சு அப்படின்னா நீங்க வந்து அதை வந்து பதிவு பண்ணி வைங்க. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலத்துக்கும் வரக்கூடிய மாணவர்களுக்கும் வந்து அது ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்கும். இதுக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம இதுல வந்து பலன் பார்க்க முடியும். இந்த பிருகுநந்தி நாடி ஜோதிடத்துல லக்னம் பயன்படுத்துறதுல ராசி கட்டம் மட்டும்தான் பயன்படுத்துது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துட்டு வர்றோம். இந்த இதுல இது மட்டும் கிடையாது. இப்போ ஒரு ஜாதகம் இல்லாம கூட நம்மளால வந்து பலன் சொல்ல முடியும். ஜாதகமே பார்க்க வேண்டாம், அவர் என்னென்ன சேட்டைகள் பண்றாரு, என்னென்ன அவரு ஏதாவது ஒரு மேனரிசம் பண்ணுவார் இல்லையா, சும்மா இப்படிமாங்க அப்படிமாங்க அந்த மாதிரி பண்றாங்க இல்லையா, அதை வச்சு கூட நம்ம பிருகுநந்தி நாடி ஜோதிடத்துல கிரக சேர்க்கையா பயன்படுத்தி நீங்க வந்து பலன் பார்க்க முடியும். ஓகே, இப்போ ஜென்ரலா பாருங்க, இப்போ ஒரு சில குழந்தைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேனாவை இப்படி கடிச்சிட்டு இருப்பான். இப்படி பாத்துருப்பீங்களா? சின்ன குழந்தைகள்லாம் பாத்துருப்பீங்க, பேனாவை வந்து பாத்தீங்கன்னா கடிச்சிட்டு இருப்பான். அப்போ அந்த மாதிரி கடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா புதன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பேனா, கடிக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய். அப்ப அவங்களுக்கு வந்து புதன் செவ்வாய் சேர்க்கை இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்ப புதன் செவ்வாய்க்கு உண்டான பலன் என்னவோ நீங்க அதை சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கரெக்டா வரும். நீங்க பாக்குறதே எல்லாமே கிரகமா தான் உங்களுக்கு தோணும். அதனாலதான் அது வந்து பிரம்ம ஜோதிடமாக சொல்லப்பட்டிருக்கு. என்னுடைய அனுபவத்துல ஆரம்ப காலத்துல வந்து முதல் பதிவு எழுதும் போது 2015, அப்போ அந்த டைம்ல வந்து முதல் பதிவு பிருகுநந்தி நாடி ஜோதிடத்தை பத்தி அவங்க எழுதும் போது ஐயாட்ட வந்து பேசுறேன். நாங்க வந்து ஒரு நண்பர்கள் வந்து ஒரு 3 பேர் வந்து சந்திக்கிறோம் ஒரு இடத்துல, வேற ஒரு சிஸ்டத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக நாங்க வந்து சந்திக்கிறோம். அப்ப சந்திக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து கிளம்பும் போது வந்து பேனா இருந்துச்சு, 3 பேர்கிட்டயுமே பேனா இருக்கு. நாங்க அதை டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து பேனா இல்ல, யாருமே இல்ல. அங்க ஆபீஸ்ல செக் பண்ணி பாக்குறாரு, அங்கேயும் வந்து பேனா இல்ல, தீந்த பேனா தான் இருந்துச்சு. சரி, இதுக்கு என்ன காரணம்? வீட்டுல இருந்து கிளம்பும் போது பேனா இருந்துச்சு, ஆனா அங்க போகும்போது யார்ட்டையுமே பேனா இல்ல, வீட்டுல இருந்து கிளம்பும்போது 3 பேருமே பேனா வச்சுட்டு வந்திருக்கோம். சரி, இதுக்கு என்ன சேர்க்கையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுதான் என்னுடைய முதல் பதிவா வந்து தோன்றுச்சு. அப்போ இந்த சந்திரன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பயணத்தை குறிக்கிறது. நீங்க பிருகுநந்தி நாடி ஜோதிடத்துல சந்திரன் அப்படிங்கிறது பயணத்தை குறிக்கிறது. புதன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பேனாவை குறிக்கிறது. அப்ப இந்த புதனும் சந்திரனும் வந்து பாத்தீங்கன்னா பகை கிரகம், ரெண்டுமே வந்து ஒன்றுக்கொன்று பகையான கிரகம். நம்ம இங்க வச்சுட்டு போயிட்டு இருக்கோம், அது நான் போன் எடுக்கும்போது வந்து விழுந்துருச்சு, போன் வரும்போது பேசும்போது பேனா வந்து பாத்தீங்கன்னா விழுந்துருச்சு. அப்ப அந்த புதன் சந்திரன் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு பேனா வந்து தங்காது அப்படிங்கிறது முதல் பதிவா வந்து பாத்தீங்கன்னா குருநார்கிட்ட வந்து பேஸ்புக்ல எழுதுனேன். அவ எழுதும் போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. பரவாயில்ல, இந்த மாதிரி நல்லா எழுதுறீங்க, நல்லா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து வாழ்த்து சொன்னார். இது ஒண்ணு. இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு தைலம் ஒண்ணு வாங்க போனேன். எப்பவுமே அடிக்கடி நான் தைலம் நிறைய யூஸ் பண்ணுவேன். ஒரு பெட்டி கடைக்கு போய் வாங்குறோம். பெட்டி கடையில வந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, அதாவது கயிறுல வந்து பத்த வச்சிருக்காங்க. அந்த சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு எல்லாம் கயிறுல வந்து பாத்தீங்கன்னா அந்த தீ பத்த வச்சிருக்காங்க. அப்ப டக்குன்னு எனக்கு ஒரு சிந்தனை தோணுச்சு. கயிறு அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரப்படி வந்து கேதுவை குறிக்குது, நெருப்பு அப்படிங்கிறது செவ்வாயை குறிக்குது. அப்ப அந்த இடத்துல என்ன சேர்க்கை இருக்கு? செவ்வாய் பிளஸ் கேது அப்படிங்கிற ஒரு சேர்க்கை இருக்கு அப்படிங்கறத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப அவர்கிட்ட வந்து சொல்றேன், சார் இந்த மாதிரி உங்களுக்கு செவ்வாய் கேது சேர்க்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி மனசுல வச்சுட்டு, இந்த மாதிரி சொத்து பிரச்சனை இருக்குங்களா அப்படின்னு கேட்கிறேன். ஆமாங்க, நான் வந்து மதுரையில இருக்கிறவன், மதுரை ஏரியா, இந்த ஏரியா சொன்னார், மதுரை சைடு. அதனால அங்க இந்த மாதிரி அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, சொத்து தகராறு இருக்கு, அதனால இங்க கிளம்பி வந்துட்டேங்க அப்படிங்கிற மாதிரி, இங்க வந்து பொட்டிக்கடை வச்சு பொழைச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. அப்போ அவர் என்னென்ன இயக்கங்கள் அவரை சுத்தி என்னென்ன சேர்த்து வச்சிருக்காரோ, என்னென்ன பொருள், என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றாரோ, அதை வச்சே இந்த பிருகுநந்தி நாடி முறையில ஒரு கிரக சேர்க்கையா சொல்ல முடியும், ஒரு பலனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சொல்ல முடியும். ஓகே, அப்போ இது எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ண முடியுமா? இந்த மாதிரி முறை இருந்துச்சு அப்படின்னா எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ண முடியுமா, முடியாதா? யாராவது ஒருத்தவங்க பேச முடியும் சார், யூஸ் பண்றேன். இப்போ ஒருத்தர் வீட்டுக்கு போறீங்க, நீங்க வாஸ்தே பார்க்க வேண்டாம், அவங்க வீட்டை பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிடலாம். ஒருத்தர் வந்து நிறைய வந்து புத்தகம் வச்சிருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாமே, அப்ப என்ன சேர்க்கைன்னு சொல்லலாம்? ராகு அப்படிங்கிறது அதிகப்படியானதுன்னு அர்த்தம். நிறைய அவர் புத்தகம் வச்சிருந்தாருன்னு என்ன அர்த்தம்? புதன் அப்படிங்கிறது புத்தகத்தை குறிக்கும், ராகு அப்படிங்கிறது அதிகப்படியான ஒரு தன்மை அப்படின்னு அர்த்தம். ராகு அப்படிங்கிறது பெருக்கம்னு அர்த்தம். அப்ப அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு வந்து புதன் ராகு சேர்க்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். புரியுதுங்களா? ஒருத்தர் வந்து ஹிந்தி கத்துக்கிறாருன்னு வச்சுக்கலாமே, ஹிந்தி அப்படிங்கிறது அந்நிய மொழிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ராகு குறிக்கும். அப்போ புத்தகம் வச்சிருந்தாரு அப்படின்னா அந்நிய மொழிகள் சம்பந்தமா புத்தகம் வச்சிருந்தாரு அப்படின்னா அவர் ஜாதகத்துல புதன் ராகு சேர்க்கை இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம்.
அவருக்கு வந்து இப்ப தற்காலிகமாவோ அல்லது வந்து அவர் ஜாதக ரீதியாவோ அந்த புதன் ராகுக்கு உண்டான பலன் சொன்னீங்க அப்படின்னா சரியா வந்து வந்துடும். ஒண்ணு. இதுக்கப்புறம் ஒருத்தர் தண்ணி குடிக்கும் போது உடம்புல வந்து சட்டையில வந்து தண்ணி கொட்டிடுது, அடிக்கடி இதே மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டே இருக்காரு. சுக்ரன் அப்படிங்கிறது வந்து ஆடையை குறிக்கும், சந்திரன் அப்படிங்கிறது வந்து தண்ணியை குறிக்கும். அப்ப அவர் ஜாதகத்துல சுக்ரன் சந்திரன் சேர்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா காசை வந்து அவரால் மிச்சம் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு பலன் சொல்லிடலாம். தண்ணி குடிக்கிறத வச்சு கூட நம்ம வந்து பலன் சொல்ல முடியும். ஓகே. இப்போ ஒருத்தர் வந்து தண்ணி வந்து ரொம்ப அதிகமா குடிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். அவர் குடிச்சுக்கிட்டே இருக்காரு, அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா தண்ணி குடிச்சுட்டே இருக்காரு அப்படின்னா அடிக்கடி யூஸ் பண்ணிட்டே இருக்கிறது வந்து ராகு வந்துடும். சரிங்களா? அப்ப சந்திரன் அப்படிங்கிறது தண்ணியும் வந்துடும். அப்ப சந்திரன் ராகு சேர்க்கை அப்படிங்கறத நம்ம வந்து பலனா வந்து சொல்ல முடியும். சந்திரன் ராகு என்ன பலனோ அதை பிருகுநந்தி நாடி முறையில நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா கிளியரா இருக்கும், கரெக்டா வந்துடும். இந்த மாதிரி ரொம்ப ரியலா சொல்லலாம். இப்போ ஒருத்தர் உண்ணாவிரதம் இருக்கிறாருன்னு வச்சுக்கலாமே, அடிக்கடி வந்து உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்போ கேது அப்படிங்கிறது தடையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். கேது அப்படிங்கிறது தடையை குறிக்கக்கூடிய கிரகம். சந்திரன் அப்படிங்கிறது உணவுப் பொருளுக்கு காரகம் வைக்கிறதும் சந்திரன் தான். அப்ப அந்த கேது இருக்கிறனால சந்திரன் அப்படிங்கிறது கூட சேரும்போது சந்திரன் கேது தடையாயிருக்கு. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகவாதியா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பலனை சொல்லிடலாம். இவர் ஏதாவது ஒண்ணு கிளம்பி போகும்போது கூட அடிக்கடி வந்து தடை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இவங்க வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடை வந்து கம்மியா தான் செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பலன் வந்து சொல்ல முடியும். எங்களோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தை ஏற்கனவே பார்த்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து சந்திரன் கேது சேர்க்கை இருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்பூன்ல வந்து பரிமாறினாங்க. சட்னி வந்து ஸ்பூன்ல போட்டா எப்படி சாப்பிட முடியும்? சாப்பிடணும்னு தோணுமா? அந்த மாதிரி அனுபவம் இருக்குமா இருக்காதா உங்களுக்கு? ஒரு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி உணவு வீணாகிட்டே இருக்கும். ஒரு சில வீட்டுல நிறைய பண்ணி வச்சிருவாங்க, ஒரு சில வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கம்மியா பண்ணி வைப்பாங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய எல்லா வகையான இயக்கத்தையுமே நீங்க பார்த்துட்டு ஜோதிடம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சொல்ல முடியும். இப்ப இது ரொம்ப எளிமையான முறையா இல்லையா? ரொம்ப எளிமையான முறையா இல்லையா? ஆமா, அந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து இப்படி கை கட்டி கூட நிப்பாங்க. ஒருத்தர் கை கட்டி கூட நிப்ப அடிக்கடி பாருங்க, அவர் எந்த ஒரு இதா இருந்தா கூட கை கட்டி நின்றுட்டே இருப்பாங்க. இப்படி சொல்லலாமா? இப்படி கை கட்டி நின்று இருப்பாங்களா, அதுக்கு ஒரு பலன் சொல்ல முடியும். இப்போ ஒருத்தர் மூக்கு இப்படி பண்ணிட்டே இருப்பாரு அப்படின்னா அதுக்கு ஒரு பலன் சொல்ல முடியும். ஒருத்தர் தலை இப்படி வருடிட்டே இருப்பாரு, அதுக்கு ஒரு பலன் சொல்ல முடியும். அப்போ என்ன சேஷ்டைகள் இருக்கோ உங்களை சுத்தி நடக்கிற சம்பவத்துல வந்து நீங்க பலன் சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டம் வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னா எல்லா வகையான ஜோதிடருமே கண்டிப்பா அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா அது வந்து ரொம்ப மறைஞ்சிட்டு வருது. எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். பிரெக்னன்சி நாலேஜ் ஜோதிடத்து மூலியமா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பண்ண முடியும். இப்போ குழந்தைகள்லாம் பாருங்க, எதெல்லாம் படிக்க வைக்கலாம், எது சார்ந்த துறையில வந்து படிக்க வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த சிஸ்டத்தின் மூலியமா ரொம்ப ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த குழந்தைகளை கவனிச்சீங்க அப்படின்னா, இப்ப அந்த பேனா எல்லாம் இருக்கு இல்லையா, பேனா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கடிச்சிட்டே இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்போ பேனா கடிக்கிற குழந்தைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிக்க வைக்கும். அது வந்து புதன் செவ்வாய் சேர்க்கை இருக்கு. இப்ப இன்ஜினியரிங் படிச்சு வச்சாங்கன்னா தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா படிப்பாங்க. இப்போ ஒரு சில குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா படிக்கவே படிக்காது, ஆனா பாஸ் ஆயிரும். ஒரு நல்லா படிக்கிறவங்களோட ஒரு 10 மார்க் அந்த மாதிரி தான் வந்து கம்மியா இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்னென்ன சேர்க்கை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நீங்க வந்து சொல்ல முடியும். இப்ப இது எதுக்காக சொல்லலாம் அப்படின்னா, இப்ப நிறைய பெற்றோர்கள் வந்து கேட்பாங்க, சரி என்னோட குழந்தை வந்து படிக்க மாட்டேங்குது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்ப அந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா படிக்காததுக்கு என்னென்ன இருக்கு, அமைப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு ஜாதகத்துல வந்து சனி புதன் சேர்க்கை இருக்குன்னு வச்சுக்கலாமே. பிருகுநந்தி நாடி முறையில மொத்தம் 8 பார்வைகள் நம்ம சொல்றோம். அந்த மாதிரி அமைப்புல இந்த சனி புதன் சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து படிக்க வேண்டியது இல்லை, அவங்க சும்மா எழுதி வச்சாவே அவங்க பாஸ் ஆயிடுவாங்க. அவங்க என்னதான் படிச்சாலும் மண்டையில ஏறாத மாதிரியே இருக்கும். திரும்பி திரும்பி அவங்க படிக்கணும், லேட்டா தான் புரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து அளவா படிச்சா கூட அவங்க வந்து பாஸ் ஆயிடுவாங்க. கடைசி நேரத்துல போய் ஒரு 2-3 நாள் படிப்பாங்க, பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் மார்க் கூட ஒரு 10 மார்க் கம்மியா இருப்பாங்க. இது வரைக்கும் என்னென்ன புரிஞ்சிருக்கீங்க? ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது நான் தேடி வந்த நாடி போய் பார்த்தாங்க அப்படிங்கிறதுனால நாடி ஜோதிடம்னு பேர் வந்துச்சுன்னு சொல்லியிருக்கோம். இதோட உருவாக்குனவர் அப்படின்னு பார்க்கும்போது
ஆர்ஜி ராவ் ஐயா அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் என்னுடைய குருநாதர் சித்தியோக சிவதாசன் ஐயா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல நிறைய புத்தகங்கள் வந்து பாத்தீங்கன்னா எழுதி வச்சிருக்காரு. சரிங்களா? அது வந்து ரொம்ப எளிமையான ஒரு முறை. அதை நீங்க வாங்கி கூட நீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க வாங்கி கூட நீங்க படிக்கலாம். ஜோதிடர் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா கற்பனை புதுசு புதுசா வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணணும். அப்ப அந்த மாதிரி பண்ணும்போதுதான் ஜோதிடத்திலேயே ஒரு அடுத்த பரிணாமத்தை நம்ம வந்து கொடுக்க முடியும். மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க முடியும். இப்ப பொதுவா வந்து 3 கோடி 4 இருக்கான், 4 கோடி 5 இருக்கான் அப்படின்னு சொன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்க நிறைய மக்கள் வந்து அவங்களுக்கே தெரியுது. இப்ப நிறைய வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் பார்க்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையா இல்லைங்களா? யூடியூப் வந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ஜோதிட விழிப்புணர்வு வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு. அவங்களே நம்மள நிறைய கேள்வி கேட்கறாங்க. அப்ப நம்ம அவங்கள விட நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா நம்ம ஒரு வாடிக்கையாளர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட தக்க வைக்க முடியும். எந்த முறையா இருந்தாலும் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜோதிடர் ஆகணும் அப்படின்னா கூட நீங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க வந்து விடக்கூடாது. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயன்படுற மாதிரி இருக்கும். தினசரி ஏதாவது ஒரு கத்துக்கோங்க. புதுசா வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கோங்க. இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அதை வந்து நீங்க அனலைஸ் பண்ணுங்க. பாரம்பரிய ஜோதிடத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா தத்துவார்த்தமா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நாடி ஜோதிடத்தை தான் நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. எந்த ஒரு விஷயத்தை நீங்க படிச்சீங்க அப்படின்னா கூட தத்துவார்த்தமா வந்து புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இது இந்த ஜோதிடத்துல வந்து எனக்கு ஒரு சின்ன அனுபவம் ஏற்பட்டுச்சு. அது வந்து என்னுடைய குருநார்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து பேசிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஒரு சும்மா ஒரு இந்த மாதிரி ஐயா இந்த மாதிரி ஒரு புத்தகம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அப்ப அவர் எப்படி சிந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. எப்படி சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அந்த புத்தகத்தை எடுத்து போட்டிருந்தார். அப்ப அவர் என்ன சொல்றாரு, அதுல என்ன புத்தகத்துல போட்டுருந்துச்சு அப்படின்னா, புதன் வந்து நீர் ராசிகள்ல கடகம், விருச்சிகம், மீனத்தில் இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு வந்து காது கேட்பதில் குறைபாடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதுல வந்து குறிப்பிட்டிருந்துச்சு. புதன் வந்து பாரம்பரியம் தான், ஜெனரலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது இந்த கற்பனைக்காக நான் சொல்றேன். புதன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடங்கள்ல இந்த 3 இடங்கள்ல இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து காது கேட்பதில் வந்து குறைபாடு இருக்கும் அப்படிங்கிறத அந்த நூல்ல வந்து எழுதி வச்சிருந்துச்சு. இப்போ குருநாதர் வந்துட்டு எப்ப எனக்கு புரியல அது எதுக்காக எழுதி வச்சாங்க. அப்ப என்னுடைய குருநாதர் சொல்லும் போது என்ன சொன்னார் அப்படின்னா, புதன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கேட்கறது பேசுறது எல்லாமே வந்து புதன் தான். ஓசையின் மூலியமா தானே நம்ம பேச முடியுது, கேட்கறது. அப்போ இது வந்து நீர் ராசிகளா? புதன் அப்படிங்கிறது நீர் ராசி தானே. பாருங்க, கடகம் அப்படிங்கிறது நீர் ராசி, விருச்சிகம் அப்படிங்கிறது நீர் ராசி, மீனம் அப்படிங்கிறது வந்து நீர் ராசியாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தண்ணிக்குள்ள வந்து ஒருத்தருக்கு வந்து காது கேட்குமா? தண்ணிக்குள்ள வந்து காது கேட்குமா? கம்பல்சரியா கேட்காது. அப்ப அந்த அமைப்பில் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா காது கேட்காத அமைப்பு இருக்கும் அப்படின்னா அவர் வந்து அதுக்கு வந்து விளக்கம் சொல்றாரு. காது கேட்காம எல்லாத்துக்கும் மேக்சிமம் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் காது கேட்காத அப்படின்னா அவர் வந்து அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாரு அப்படின்னா, அதாவது அவங்க கேட்டும் கேட்காம இருப்பாங்க. இன்னைக்கு வா அப்படின்னா அவங்களுக்கு கேட்கும், ஆனா அதுக்கு எதுக்கு போய் ரெஸ்பாண்ட் பண்ணாம இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத அவர் வந்து வலியுறுத்தி சொன்னார். இப்ப புரியுதுங்களா? ஆனா மூல நூல்கள்ல பார்க்கும்போது என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த புதன் வந்து நீர் ராசிகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து காது கேட்காது, குறைபாடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லி வச்சிருப்பாங்க. அப்போ நீங்க இந்த காலகட்டத்துக்காக எப்படி எப்படிலாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து புரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி புரிஞ்சு வச்சீங்க அப்படின்னா தான் நம்ம வந்து ஜோதிடத்துல அடுத்த பரிணாமத்துக்கு வர முடியும். நிறைய விதிகளை நம்ம வந்து உருவாக்க முடியும். ஏன்னா சித்தர்கள் முனிவர்கள்லாம் நிறைய உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. இப்ப நிறைய விதிகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயன்பாடு இல்லாமயே போயிடும். நிறைய விதிகளை நம்ம வந்து படிக்கிறதும் கூட கிடையாது, நிறைய விதிகள் கிடைக்கிறதும் கிடையாது. அந்த காலகட்டத்துக்கு தேவையான விதிகளை அவங்க வந்து எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. அவங்க அந்த காலகட்டத்துல மக்கள் தொகை அப்படிங்கிறது கூட கம்மியா கூட இருந்திருக்கலாம். இப்ப நிறைய நடைமுறையில நிறைய மாற்றங்கள் வந்திருக்கா இல்லையா? இப்ப யோசிச்சு பாருங்க, ஆரம்ப காலத்துல வண்டி வாகனம் அப்படின்னா எதை சொல்லுவாங்க? மாட்டு வண்டி சொல்லுவாங்க. கார் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல சித்தர்கள் முனிவர்கள் காலத்துல இருந்துச்சா? கிடையாது. அப்ப அதை நவீனப்படுத்துற மாதிரி நீங்க சில விதிகள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உருவாக்கணும். இப்ப ஆரம்ப காலத்துல கடிகாரங்கள் இருந்துச்சா? இல்ல, சூரியன் தான் கடிகாரமா இருந்துச்சா இல்லையா? அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க வந்து மணல் கடிகாரம் அந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து கண்டுபிடிச்சு வச்சாங்க. அதுக்கப்புறம் நிறைய நீர் கடிகாரம், மணல் கடிகாரம் அந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து கண்டுபிடிச்சு வச்சாங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறங்காட்டிக்கு நீங்க நடைமுறையில இப்ப இந்த காலத்துல என்னென்னலாம் நம்ம பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற அமைப்புல நீங்க வந்து சிந்திச்சீங்கன்னா மட்டும்தான் நீங்க நிறைய உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க மக்களுக்கும் நிறைய விதிகள் நீங்க வந்து சொல்ல முடியும். அதுக்காக நான் இந்த இதை வந்து சொல்றேன். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒரு ஜோதிட விதி படிக்கிறீங்க அப்படின்னா எல்லா விதிகளுக்குள்ளுமே ஒரு சூட்சுமம் வந்து பாத்தீங்கன்னா ஒளிஞ்சிருக்கும். இந்த சூட்சுமத்தை தேடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா படிக்கணும்.
சரிங்களா? இப்ப பொதுவா பாரம்பரியத்திலே சொல்லுவாங்க, எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் லக்னத்துக்கு 7ல் வந்து சூரியன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாருங்க, இப்ப மேஷ லக்னமா இருந்துச்சுன்னு வச்சுக்கலாமே, சூரியன் வந்து பாத்தீங்கன்னா 7ல் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப எந்த ஒரு ஜோதிட விதிகளுமே வந்து எதை அடிப்படையா வச்சு உருவாகுது அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்தை மையமா வச்சுதான் வந்து ஒவ்வொரு ஜோதிட விதிகளுமே அவங்க எடுத்திருக்காங்க. இப்ப நல்ல கவனிங்க, 7ஆம் இடத்துல வந்து சூரியன் நீச்சமா இல்லையா? காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிறது லக்னம் அப்படிங்கிறது மேஷம். அதுக்கு 7ஆம் இடத்துல வந்து சூரியன் வந்து நீச்சமாகுது. நீச்சமாகுதா இல்லையா? அப்போ இந்த விதிகளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டு எல்லா விதிகளுமே எந்த ஒரு லக்னமா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து 7ல வந்து சூரியன் இருக்கக்கூடாது. அது பெண் ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா 7ல சூரியன் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது விதவா தோஷம் அல்லது வந்து இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லி வச்சுட்டு போறாங்க. அப்ப அந்த மாதிரி விதிகள் உருவாக்கி இருந்தா இதுக்கு சில விதி விலக்குகளை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்காங்க. இப்ப விதி விலக்குகள் அப்படின்னா வந்து இப்ப இதை வந்து குரு பார்க்கலாம் அல்லது வந்து வேற ஏதோ ஒரு அமைப்புல இந்த அம்சத்துல வந்து இந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில விதிகள் கொடுத்துருக்காங்க. சில விதி விலக்குகளும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்ப குரு பார்த்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு நிவர்த்தி உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப பாவ கிரகங்களோட சேர்ந்துச்சு அப்படின்னா ஒரு விலக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப நீங்க விதிகளையும் தெரிஞ்சுக்கணும், விதி விலக்கையும் தெரிஞ்சுக்கணும். எதையுமே நீங்க வந்து சாதாரணமாக விட்டுறக்கூடாது. இது நம்மளுக்கு தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து விட்டுறக்கூடாது. சரிங்களா? ஏன்னா நீங்க எந்த ஒரு விஷயத்தை தத்துவார்த்தமா நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு மனசுல வந்து பாத்தீங்கன்னா ஆழமா பதியும். நீங்க அதை பயன்படுத்தும் போதும் உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்வலை வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேரும் கிடைக்கும். ஆரம்ப காலத்துல என்ன பண்ணுவாங்க, ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா பெண்களா இருந்துச்சு அப்படின்னா முகத்துல வந்து மஞ்சள் போட்டு குளிக்கணும்னு சொல்லுவாங்க. சொல்லியிருக்காங்களா இல்லையா? கேள்விப்பட்டிருப்பீங்க. முகத்துல வந்து மஞ்சள் பூசுறது அப்படிங்கிறது ஒரு மங்களகரமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா லக்னம்னு எடுத்துக்கலாம். 7ஆம் இடம் அப்படிங்கிறது மனைவின்னு எடுத்துக்கலாமா? 7ஆம் இடம் அப்படிங்கிறது மனைவின்னு எடுத்துக்கலாமா? ஓகே. இப்ப முகம் அப்படிங்கிறது மனைவியோட முகம் அப்படிங்கிறது 8ஆம் இடமா? ஓகே. இப்ப பாருங்க, இங்க வந்து மஞ்சள் அப்படிங்கிறது வந்து குருவை குறிக்கிறது. இப்ப இங்க குரு இருக்காருன்னு வச்சுக்கலாமே, இவங்க முகத்துல வந்து மஞ்சள் அணிஞ்சாங்க அப்படின்னா இது வந்து கணவனுடைய ஆயுஸ்தானம். லக்னம் அப்படிங்கிறதுக்கு கணவன் அப்படிங்கிறதுக்கு ஆயுஸ்தானம் அப்படிங்கிறது 8ஆம் இடமா இருக்கு. சரிங்களா? அப்ப இங்க ஒரு மனைவி வந்து பாத்தீங்கன்னா முகத்துல வந்து மஞ்சள் பூசினாங்க அப்படின்னா கணவனுக்கு வந்து ஆயுள் வந்து அதிகமா இருப்பாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க சுமங்கலியா போவாங்க அப்படிங்கிற அமைப்புல இந்த விதிகள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க தத்துவார்த்தமா ஆய்வு பண்ணும் போதுதான் உங்களுக்கு அது வந்து புரிய ஆரம்பிக்கும். அதை மறுபடியும் நான் வந்து ஒவ்வொரு டைம்லயும் நான் வலியுறுத்தி சொல்றதுக்கு அது முக்கியமான காரணம் இருக்கு. இது கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க சாஸ்திரத்திலே இது வந்து சொல்லி வச்சிருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்னு இப்ப புரிஞ்சுட்டீங்களா இல்லையா? அப்ப இது தெரிஞ்சீங்க அப்படின்னாவே நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புலப்பட ஆரம்பிக்கும். உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாமே இது வரைக்கும் நீங்க படிச்சது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்துல வந்து சிந்திக்க ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு சிந்தனை எப்ப வருதோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பல பாதைகள் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? எந்த ஒரு ஜோதிட முறை படிச்சீங்க அப்படின்னா கூட அதுக்கு வந்து 7 ஸ்டெப் இருக்கு, 8ஆவது ஸ்டெப் இருக்கு. 7 ஸ்டெப் மட்டும் பார்ப்போம். 8ஆவது ஸ்டெப் என்னன்னு நான் சொல்றேன். அதுபடி நீங்க படிச்சீங்க அப்படின்னா தான் எந்த ஒரு ஜோதிட முறை இப்ப நீங்க இருக்கிற ஜோதிட முறையா இருக்கும் அல்லது எதிர்காலத்துல இன்னொரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு ஒரு ஜோதிட முறை வருது அப்படின்னா அந்த ஜோதிட முறை நீங்க அதை பத்தி பேசினாலும் உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? அதை பத்தி பார்ப்போம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேஸ். இந்த அடிப்படையில போனீங்க அப்படின்னா தான் ஒரு ஜோதிடத்தை நீங்க வந்து புரிஞ்சுக்க முடியும். 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு வரக்கூடிய ஜோதிட முறையிலும் நீங்க வந்து புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதுல வந்து முதல் அப்படிங்கிறது வந்து ராசி, 2வது வந்து பாத்தீங்கன்னா கிரகம், இந்த 3 தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது 3 தான். இதுல வந்து ராசி அப்படிங்கிறது குறிக்கிறது அப்படின்னா ராசியுடைய காரகத்துவங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். கிரகம் அப்படிங்கிறது கிரகத்துடைய காரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். பாவம் அப்படிங்கிறது பாவத்துடைய காரகங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த 3 வச்சுதான் மீதி வரக்கூடிய விதிகள் வந்து பாத்தீங்கன்னா உருவாகுது.
நல்லா பாருங்க, ராசி அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான விதி, கிரகம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான விதி, பாவம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையானது. இந்த மூணை வச்சு வந்து மற்ற விஷயங்கள் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ராசியில வந்து ஒரு கிரகம் இருக்கும்போது என்னென்ன வகையான பலாபலன் இருக்குது அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் 2 கிரகங்கள் இணையும் போது என்னென்ன பலாபலங்கள் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குது அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். பாவம் பிளஸ் கிரகம், இந்த ஒரு பாவத்துல என்ன கிரகம் இருந்தா என்னென்ன பலாபலன்கள் உருவாகுது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பாவம் பிளஸ் பாவம், ஒரு பாவத்துல ஒரு பாவாதிபதி இருக்கும்போது என்ன அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்க அதை தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா தான் நீங்க எதிர்காலத்துல எந்த ஒரு ஜோதிட முறை, இன்னொரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு கூட ஒரு ஜோதிட முறை வந்தா கூட அதை வந்து யாராவது ஒருத்தங்க பேசுறாங்க, அல்லது ஏதாவது ஒரு ஜோதிட முறையை பத்தி ஒரு மேடையில பேசிட்டு இருக்காங்க, அல்லது ஒரு ஜோதிட முறை பத்தி வேற யாராவது ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியும். இல்லாட்டி நீங்க சும்மா அவரு ஜோதிடத்தை பத்தி தான் பேசுவாரு, இது இந்த ஸ்டெப் படி நீங்க போகாம விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவர் வேற ஏதாவது பத்தி பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து தோண ஆரம்பிக்கும். சரிங்களா? இது கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்கு. நட்சத்திரத்தை வச்சு நம்ம நிறைய வேலைகள் நம்ம வந்து பார்க்க முடியும். நட்சத்திரம் அப்படிங்கிறது நீங்க கடைசியா போய்க்கலாம். இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது எங்க இருக்கு, இது ஏன் வந்து அந்த 7 ஸ்டெப்ல கொடுக்கல அப்படின்னா, இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த ராசிக்குள்ளதான் இருக்கு. ராசிக்குள்ளதானே நட்சத்திரம் இருக்கு, அதனால இதை வந்து குறிப்பிடல. இந்த 7 ஸ்டெப்பை நீங்க தெளிவா புடிச்சிட்டீங்கன்னாவே போதும். சரிங்களா? இப்ப நம்ம அந்த பிருகுநந்தி நாடி ஜோதிட முறையில எந்தெந்த அடிப்படை வந்து நம்ம இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து ராசி பிளஸ் கிரகம், கிரகம் பிளஸ் கிரகம், இந்த 2 விதிகளை மட்டும்தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம். மற்ற விதிகள் நம்ம வந்து பயன்படுத்த மாட்டோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ராசி பிளஸ் கிரகம், ஏன்னா அந்த பாவம் அப்படிங்கிறது வந்து லக்னம் அப்படிங்கிறது ஒண்ணு குறிப்பிடும் போதுதான் அந்த பாவம் அப்படிங்கிறது நம்ம வந்து குறிப்பிடுவோம். இதுதான் நம்ம லக்னமே குறிப்பிடுறது இல்லையே, அதனால இந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த ராசி பிளஸ் கிரகம் வருது. இதுல மொத்தம் ஒரு 4 இது வந்து நம்ம படிச்சுக்கணும். இப்ப 4 இது வந்தாவே நம்ம பெரும்பாலான ஜோதிட முறை நம்ம படிச்ச மாதிரி தானே அர்த்தம். 7ல 4 தெரிஞ்சோம்னா பாஸ் தானே. எந்த ஜாதகம் வந்தாலும் நம்ம பலாபலன் சொல்ல முடியுமா, முடியாதா? ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஜோதிட முறை. 8 விதிகள் நம்ம வந்து இதுல பயன்படுத்துவோம். சரிங்களா? 8 விதிகள் நம்ம எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னா, அதாவது ஒரு சேர்க்கை அப்படிங்கிறத இந்த 8 அமைப்பில் இருந்தா சேர்க்கை அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லுவோம். 1 5 9 3 7 11 2 12 அப்படிங்கிற சேர்க்கை அடிப்படையில நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த 1 5 9 அப்படிங்கிறது எதுக்காக வந்து கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா, இப்ப நல்லா கவனிங்க. இப்ப 1 5 9 அப்படிங்கிறது திசைகள் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இதை பிரிச்சு வச்சிருக்காங்க. இப்ப இது கிழக்கா வருது, இதுவும் கிழக்குதான், இதுவும் கிழக்குதான். ஓகே, இப்ப பாருங்க, ஒரே திசைகளை குறிக்குதா, வேற வேற ஏதாச்சும் கிழக்கு திசைகளை குறிக்கிற மாதிரி இருக்கா? இது வந்து தெற்கு வந்துடும். இது வந்து ஒரே திசையை குறிக்குது. இது கிழக்குனா கிழக்கு குறிக்கும். இதே வந்து 1 5 9 இந்த இடத்துல தொடங்குச்சுன்னு வச்சுக்கலாமே, இது வந்து தெற்கு குறிக்கும். 1 5 9 மேற்கில் தொடங்குச்சுன்னா 1 5 9 முழுவதுமே மேற்குல தான் இருக்கும். இப்ப 3 7 11 அப்படிங்கிறது 1 5 9 வந்து பாத்தீங்கன்னா கிழக்க ஆரம்பிச்சு அப்படின்னா அதுக்கு நேர் எதிர் திசையில குறிக்கும். இது வந்து ஒரே திசை. 3 7 11 அப்படிங்கிறது எதிர் திசை. இப்ப நம்ம ஒரு திசையில இருக்கோம், இதுக்கு நம்ம ஆப்போசிட் இருக்கிறத முழுமையா பார்க்க முடியுமா, பார்க்க முடியாதா? நம்மளுக்கு ஆப்போசிட்ல ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா நம்ம முழுமையா அவரை பார்க்க முடியுமா, முடியாதா? பார்க்கலாமா? அதனால அந்த ஆப்போசிட் எதிர் திசை அப்படிங்கிறது 3 7 11 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா, இப்ப மேஷத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 நட்சத்திரங்கள் இருக்கா? மேஷத்துல 3 நட்சத்திரங்கள் இருக்கு. இப்ப அஸ்வினி பரணி கார்த்திகைன்னு இருக்கு. இப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் இருக்கா? இது வந்து கேது சுக்ரன் சூரியனோட நட்சத்திரம் இருக்கு. அதே மாதிரி கேது சுக்ரன் சூரியனோட நட்சத்திரம் இங்க இருக்கா? சிம்மத்தில் இருக்கா? தனுசு அதே மாதிரி இருக்கா? நெருப்பு தத்துவம் அப்படிங்கிற ஒரே தத்துவத்துலதான் அது வந்து பிரதிபலிக்குது. ஒரே தத்துவத்தை கொண்ட தன்னுடைய இன்னொரு ராசி தான் அது, தன்னோட பிரிவுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப இந்த 1 5 9 அப்படிங்கிறது ஒரே திசையை குறிக்குது அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். 3 7 11 அப்படிங்கிறது எதிர் திசையில இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த 2 12 அப்படிங்கறத எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த 2 12 அப்படிங்கிறது 2ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கலாமே, இப்ப அதை தாண்டி தானே போகணும். இப்போ ஒருத்தர் இருக்காருன்னா அவரை தாண்டி தானே போகணும். அந்த மாதிரி தாண்டி போறது அப்படிங்கிறது, இதுல பாருங்க, இங்க ஒருத்தர் இருக்காரு,
இங்க போகணும். இவர் இந்த வழியா போறாருன்னு வச்சுக்கலாமே. இப்ப இந்த 2ஆம் இடத்தை தாண்டி தானே போகணும். 2ஆம் இடத்தை தாண்டி தானே போகணும். அதனால 2ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு முக்கியமான ஒரு இடம். இந்த 12 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க முன்னாடி போகும்போது அவர் வந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வருவார். அது வந்து 12. இப்ப இந்த 8 பார்வைகள் இந்த பிருகுநந்தி நாடி முறையில சொல்லியிருந்தா கூட இதுக்கு வந்து வலிமை அளவுகள்ல வந்து பாத்தீங்கன்னா வேறுபாடு இருக்கும். இப்போ ஒரே கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் இடத்துல சேர்ந்தா வந்து ஒரு பலனை கொடுக்கும், 5ஆம் இடம் 9ஆம் இடத்துல சேர்ந்தா ஒரு பலனை கொடுக்கும், 7ஆம் இடத்துல 3, 7, 11 இருந்தா ஒரு பலனை கொடுக்கும், 2ஆம் இடத்துலயோ 12ஆம் இடத்துலயோ இருந்துச்சுன்னா ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க கிளியரா வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். மொத்தம் பிருகுநந்தி நாடி ஜோதிட முறையில 8 விதிகள் வந்து கொடுத்துருக்கு. 8 இடத்துல இருந்தா அந்த கிரகம் வந்து பாத்தீங்கன்னா சேர்க்கை பெற்றதாக இருக்கு. அது 1ல சேர்ந்தா எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும், இதே வந்து 12ல சேர்ந்தா என்ன பர்சன்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு வகுப்புல நம்ம வந்து தெளிவா பார்க்கலாம். இன்னைக்கு வந்து சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் காட்டிக்கு உங்களுக்கு வந்து நான் இதை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப புரியுதுங்களா? மொத்தம் 8 பார்வைகள் இருக்கு. இப்ப பாருங்க, இது வந்து 1, 5, 9, 3, 7, 11, 12, 2. சூரியன் அப்படிங்கிறது வந்து அப்பாவை குறிக்கும், சந்திரன் அப்படிங்கிறது அம்மாவை குறிக்கும். நல்லா கவனிங்க. இந்த சூரியன் சந்திரன் வந்து இது சேர்க்கை இருக்கு. சூரியனோட சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து இருக்கு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். இப்ப சந்திரனுக்கு மட்டும் நம்ம பார்ப்போம். சூரியன் அப்படிங்கிறது நம்ம ஒரு கிரகமா எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்து சந்திரனுடைய சேர்க்கை இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேர்க்கை இருக்கு. இப்ப இந்த சேர்க்கைக்கும் இந்த 7ஆம் இடத்துல இருந்து சேர்க்கக்கூடிய சேர்க்கைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேறுபாடுகள் இருக்கு. அதை நம்ம வந்து நாளைக்கு பார்ப்போம். ஆனா இன்னைக்கு நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு கிரகத்துக்கு வந்து இன்னொரு கிரகத்தோட இணைவு பெறது அப்படிங்கிறது மொத்தம் 8 இடங்கள்ல இருந்தா வந்து அது இணைவு பெறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். பிருகுநந்தி நாடி ஜோதிடர்கள் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு கிரகம் 1, 5, 9, 3, 7, 11, 2, 12 இருக்கக்கூடிய கிரகங்களுடன் வந்து பாத்தீங்கன்னா சேர்க்கை பெறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதுல எதெல்லாம் எடுக்கணும் எதெல்லாம் விட்டுறணும் அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? இன்னைக்கே சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடும். சரிங்களா? இன்னைக்கு அளவுல இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த சூரியன் அப்படிங்கிறது வந்து சந்திரனோட சேருது. இப்ப இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா சந்திரனோட சேருது. இதுக்கும் சேர்க்கை இருக்கு, இதுக்கும் சேர்க்கை இருக்கு, இதுக்கும் சேர்க்கை இருக்கு, இதுக்கும் சேர்க்கை இருக்கு. இதுக்கு வந்து அதே பலன் தான். ஆனா அது சொல்ற முறை வந்து வேறுபாடு ஏற்படும். சரிங்களா? அதுக்காக தான் இங்க நான் வந்து குறிப்பிடுறேன். இதே மாதிரி இந்த ராகு கேதுகள் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே வந்து 7ஆம் இடத்துல தான் இருக்கு. ராகு கேதுல வந்து கேது இருக்கும், கேது கேதுல வந்து ராகு. அதனால அந்த ராகு கேதுக்கு உண்டான விதிகள் வந்து பாத்தீங்கன்னா பிருகுநந்தி நாடில பயன்படுத்துற விதிகள் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஒரு கிரகம் ராகு கூட சேர்ந்துச்சு அப்படின்னா அது வந்து கேது கூட சேராது. இது ஒரு முக்கியமான விதி. ஏன்னா ஒரு சில நாடி ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ராகு கூடயும் சேர்ந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க, கேது கூடயும் சேர்ந்த மாதிரி பலன் சொல்றாங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடாது. சொன்னா அப்படின்னா தவறு ஏற்படும். அது ஒரு சில இடங்கள்ல மட்டும், ஒரு முக்கியமான இடங்கள்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அது எடுக்கணும். அதே எந்த மாதிரி இடம், எந்த மாதிரி ஜாதக அமைப்புக்கு அந்த மாதிரி வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறமா ராகு கேதுகள் மாதிரியே வந்து செயல்படக்கூடியது அப்படிங்கிறது வக்ர கிரகங்கள் அப்படிங்கிறது ராகு கேது போலவே பின்னோக்கி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதுக்கு வந்து பார்க்கக்கூடிய விதிகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேறுபடும். அதனால அதை பத்தி எல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இன்னைக்கு ஜென்ரலா சில விஷயங்கள் மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாரம்பரிய ஜோதிடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து யோக பலன்களாக சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பாவத்துல இந்த கிரகங்கள் இருந்தா இந்த மாதிரி யோகம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மொத்தம் கிட்டத்தட்ட அவங்க ஆயிரக்கணக்கான யோகங்கள் சொல்றாங்க. 250 யோகங்கள் அப்படிங்கிறது நடைமுறையில இருக்கு. இதுல வந்து சந்திரமங்கல யோகம், குருமங்கல யோகம், அதுக்கப்புறம் அதாவது கஜகேசரி யோகம், இந்த மாதிரி அவங்க வந்து கிரகங்களுடைய தன்மைகள்ல இந்த பாவங்கள்ல இருக்கும்போது அவங்க இன்ன சேர்க்கையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லி வச்சிருக்காங்க. சொல்லி வைக்கிறாங்களா இல்லையா? அதே மாதிரி யோக பலன்கள் 2 கிரகங்கள் சேர்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பலாபலன்களை வந்து ஜாதகருக்கு வந்து கொடுக்குது, அவருக்கு என்னென்ன கேரக்டர் வந்து அவருக்குள்ள வருது அப்படிங்கறக்காக இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா யோக பலன்கள் தான் நம்ம வந்து சொல்றோம். அது நல்ல யோகமா இருந்தா நல்ல பலனையும், தீய யோகமா இருந்தா தீய பலனையும் நம்ம வந்து சொல்ல போறோம். நம்ம பாக்குற முறையில வந்து பாத்தீங்கன்னா டிகிரி அப்படிங்கறத நம்ம வந்து பயன்படுத்த மாட்டோம். பிருகுநந்தி நாடி ஜோதிட முறையில நம்மளோட முறையில வந்து பாத்தீங்கன்னா டிகிரி அப்படிங்கறத நம்ம வந்து பயன்படுத்த மாட்டோம். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டிகிரி அப்படிங்கிறது நம்ம இங்க பயன்படுத்த மாட்டோம், தேவையும் படாது. நீங்களே பாப்பீங்க, பலன் பாக்குற செஷன்ல வரும், டிகிரி வந்து பயன்படுத்த மாட்டோம். லக்னம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பயன்படுத்த மாட்டோம். இந்த ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கையில வச்சு இந்த கோச்சார கிரகத்தையும் வச்சுதான் நம்ம வந்து பலன் பார்ப்போம். சரிங்களா? ஜனனகான ஜாதகத்தை வச்சு இந்த கோச்சார பலன்களை நம்ம வந்துதான் பார்ப்போம். இப்ப ஜாதகம் இல்லாதவங்களுக்கு நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னா இந்த கோச்சார ரீதியா இருக்கக்கூடிய
இப்ப இன்னைக்கு என்ன கிரக நிலைகள் இருக்கோ அதை வந்து பாத்தீங்கன்னா ஜாதகம் இல்லாதவங்களுக்கு எடுத்து அதுக்கு என்னென்ன பலாபலன்கள் சொல்லணும், அதுக்கு என்னென்ன ரெமெடி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லணும். ரொம்ப எளிமையான முறை. இப்ப சொன்ன வரைக்கும் ஏதாவது கஷ்டமா இருக்கா சார்? கத்துக்கணும்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுங்களா? டிகிரி பார்க்க மாட்டீங்க, கணிதமே பார்க்க மாட்டீங்க, கணிதமே பெருசா இருக்காது. நீங்க ஒரு 2-3 நாள்ல இந்த பார்வைகள் எல்லாம் எப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஈஸியா நீங்க ஒரு ஜாதகத்தை பார்த்தாவே ஈஸியா என்னென்ன சேர்க்கை இருக்கு என்னென்ன சேர்க்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. பலாபலன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. 5வது நாள் பலாபலன் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. கான்பிடண்டா சொல்ல முடியும். எல்லாருமே பலன் சொல்ல ஆரம்பிக்கும். கத்துக்கிற எல்லாருமே நீங்க ஜோதிட ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருக்கலாம் அல்லது தெரியாம இருக்கலாம், அதை பத்தி எல்லாம் பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? ஓகே. இப்ப இதுக்கு ஏன் வந்து 8 பார்வைகள் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 1-5-9 ஒரே திசை, 3-7-11 அப்படிங்கிறது எதிர் திசை, 2-12 அப்படிங்கிறது அதாவது பக்கத்துல இருக்கக்கூடியவங்க. அதனால அவங்க 2ஆம் இடத்தை அவங்க தாண்டி தான் போகணும். 12ஆம் இடம் அப்படிங்கிறது பின்னாடி வர்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம முன்னாடி இருக்கிறவங்க நிறைய பார்க்க முடியுமா, பின்னாடி இருக்கிறவங்க நிறைய பார்க்க முடியுமா? முன்னாடி இருக்கிறவங்க தான் நம்ம நிறைய பார்க்க முடியும். அப்ப 2ஆம் இடத்துக்கு அப்படிங்கிறது வலிமை வந்து ஜாஸ்தி, 12ஆம் இடம் அப்படிங்கிறது வலிமை கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு பார்ப்போம் அதை பத்தி டீட்டெயிலா பர்சன்டேஜ் வைஸா நம்ம வந்து பார்ப்போம். இப்போ ஒரு ஜாதகம் பார்க்க போறீங்க அப்படின்னு வச்சுக்கலாமே, ஏதாவது ஒரு கேள்வியா கேளுங்க சார். தொழிலை பத்தி கேட்கணும் அப்படின்னா அதை வேடா சொல்லுங்க. என்ன தொழில் வேலை பார்ப்பாரு? ஒரு 4-5 கேள்வி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன தொழில் செய்யலாம். ஓகே. அடுத்தது ஒரு 4-5 கேள்வி கேளுங்க. திருமணம் எப்போது? திருமணம் எப்பொழுது? அடுத்தது என்ன படிப்பு படிக்கலாம்? என்ன படிப்பு படிக்கலாம்? படிப்பு சார். குழந்தை உண்டா? சூப்பர். வேற சார்? வீடு ஆரோக்கியத்தை பத்தி கேட்கறாங்க. ஓகே. வெளிநாடு போவேனா சார்? வண்டி வாகனம். வெளிநாடு போவேனா? ஓகே சார். வண்டி வாகனம். வண்டி வாகனம். இது எல்லாமே ஈஸியா பார்க்க முடியும். கேள்வி பெருசா இருக்கலாம், அது கேள்வி எப்படி வேணாலும் இருக்கலாம். எப்படி நான் அப்ளை பண்றது அப்படின்னு காமிக்கலாம். வேற சார்? மனைவி எப்படி இருப்பாங்க? சூப்பர். இததான் எதிர்பார்த்தேன். மனைவியின் குணம் எப்படி? குழந்தைகளின் எதிர்காலம். சூப்பர். இந்த இதுலயே எடுத்துக்கலாம் சார். குழந்தை உண்டா, எதிர்காலம், ஏதாவது குழந்தையை பத்தி தானே. வேலை. அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாரான்னு கேக்குறாங்களா இல்லையா? அண்ணன் தம்பியோட ஒற்றுமையா இருப்பான்னு கேக்குறாங்களா இல்லையா? சொத்து வாங்கணும்னா அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெறும் ராசி கட்டத்தை வச்சு கிரக அமைப்புகளை வச்சே நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியும். இப்ப என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னா, இந்த நம்ம பிருகுநந்தி நாடி ஜோதிடத்துல என்ன பயன்படுத்துவோம் அப்படின்னா, தொழிலுக்கு உண்டான காரகிரகம் அப்படிங்கிறது வந்து சனி. தொழிலை குறிக்கணும் அப்படின்னா, தொழிலை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா சனியை நம்ம வந்து பேசுவோம். சனியை வச்சுதான் நம்ம வந்து பேசுவோம். என்ன தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறத சனியை வச்சு நம்ம பேசுவோம். அந்த அமைப்புல சனி கூட வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்பு கொள்ளுது அப்படிங்கிறத பார்த்து, சனியோட சேர்க்கை பெறும் கிரகங்கள் அது வந்து பாத்தீங்கன்னா வக்ர நிலையில் இருந்தா வேற பலன். அதே மாதிரி சனி வந்து பாத்தீங்கன்னா 1-5-9 3-7-11 2-12 என்னென்ன அமைப்புகள் இருக்கு, எது வந்து வலிமையா இருக்கோ, எது வந்து நட்பு கிரகத்தோடு இருக்கு, என்ன கிரகம் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கு, என்ன கிரகம் வந்து நெகட்டிவா இருக்கு அப்படிங்கிற அமைப்புல இந்த தொழில் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சனியை வச்சு நம்ம சொல்லிட முடியும். சனி கூட சேர்க்கை பெறும் கிரகங்களை வச்சு நம்ம வந்து தொழிலை பத்தி சொல்ல முடியும். இப்ப இதே வந்து திருமணம் எப்பொழுது அப்படின்னா, அது நம்ம வந்து திருமணம் அப்படிங்கிறது இப்ப ஆணா இருந்துச்சுன்னு வச்சுக்கலாமே. ஆணா இருந்து அப்படின்னா ஜாதகர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குருவை குறிக்கும், சனியையும் குறிக்கும். பெண்ணா இருந்துச்சு அப்படின்னா சுக்கிரனை வந்து பாத்தீங்கன்னா ஜாதகியை வந்து குறிப்பாங்க, சனி அப்படிங்கிறதையும் ஜாதகியை குறிக்கும். இப்ப நிறைய ஜோதிட ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனியை வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து பாக்குறது கிடையாது, சனி மறந்துட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? அதுக்கு என்ன காரணம், நம்ம ஏன் வந்து பாத்தீங்கன்னா சனியை பாக்குறோம் அப்படிங்கறதெல்லாம் நாளைக்கு நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ ஒரு சில ஜாதகங்கள்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த சனிக்கு அந்த குருவுக்கு வந்து தொடர்பே இல்லாம இருக்கும், குரு அப்படியே போய் தனிச்சிருக்கும், அவருக்கு என்ன பலன் சொல்லுவீங்க? அந்த மாதிரி இருக்குமா இல்லையா? குருவோட சேர்க்கை பெறாத ஜாதகங்கள்லாம் கூட இருக்கு. எங்கிட்ட உதாரண ஜாதகங்கள்லாம் நான் வச்சிருக்கேன், அது நான் உதாரண செக்ஷன்ல நான் போடுறேன். சரிங்களா? அப்ப அந்த அமைப்பில் இருக்கும்போது
இந்த சனி அப்படிங்கிறதே வந்து நம்ம வந்து ஜாதகரா நம்ம வந்து எடுக்கிறோம். அதுக்கு வந்து காரணங்கள் இருக்கு. ஏன்னா எப்பவுமே நம்ம காரணத்தோட சொல்லும் போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா? அதுக்காக இதை சொல்றேன். சரிங்களா? ஓகே. இதுல பாத்தீங்கன்னா திருமணம் எப்பொழுது அப்படின்னா, மனைவி அப்படிங்கிறது ஒரு ஆண் ஜாதகத்துக்கு கேட்கிறாங்க அப்படின்னா சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து மனைவியை குறிக்கும். படிப்பு விஷயத்த நம்ம பார்க்கும்போது அப்படின்னா புதன் அப்படிங்கிறது வந்து படிப்பை குறிக்கும். புதன் அப்படிங்கிறது படிப்பை குறிக்கும். இப்ப இந்த புதனோட என்னென்ன கிரகங்கள் சேர்க்கை பெறுது, என்னென்ன கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நட்பு கிரகமா இருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து சொல்ல முடியும். இப்ப குழந்தை உண்டா அப்படின்னா, குழந்தை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சூரியன் அப்படிங்கிறது வந்து ஆண் குழந்தை குறிக்கும், சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து பெண் குழந்தை குறிக்கும். அது எதாவது வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கா, அது எதாவது நீச்சம் பெற்றிருக்கா, அது வேற ஏதாவது ஒரு பாவ கிரகங்களோட சேர்ந்திருக்கா, ராகு கேது பிடியில் இருக்கா, அது வந்து தடையா இருக்கா, அல்லது வந்து குழந்தை உருவாய் வந்து அபாயசன் ஆகுதா அப்படிங்கிறத சூரியனை சுக்கிரனை வச்சே நம்ம வந்து சொல்ல முடியும். இப்ப வீடு கட்டுவேனா அப்படின்னா, இப்போ வீடு யார் கட்டுவா? வீடு யார் கட்டுவா? நான் வீடு கட்டுவேனா அப்படின்னு தானே அந்த கேள்வி. அப்ப நான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யார் கேட்கிறாங்களோ அவங்கதான் வந்து நான். சரிங்களா? அப்ப அவங்களுக்கு வந்து இப்ப நான் வீடு கட்டுவேனா அப்படின்னு வச்சுக்கலாமே. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த யோகம் வந்து இருக்கா அப்படிங்கறத அர்த்தம். வீடு கட்டுவேனா அப்படின்னா எனக்கு வந்து அந்த யோகம் இருக்கான்னு தானே அர்த்தம். எனக்கு வீடு கட்டும் யோகம் உண்டா அப்படின்னா இந்த குரு சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து வீடை குறிக்கும். காரகத்துவ ரீதியா நான் நிறைய விஷயங்கள் நான் சொல்றேன், அது உங்களுக்கு அப்ப புரியும். இப்ப ஜென்ரலா இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்னால சில விஷயங்கள் நான் சொல்றேன். இப்ப குரு அப்படிங்கிறது வந்து ஜாதகரை குறிக்கும், சனி அப்படிங்கிறதும் ஜாதகரை குறிக்கும். இப்ப சுக்கிரன் அப்படிங்கிறது வீட்டை குறிக்கும். இப்ப இவர் வந்து குரு சுக்கிரன் சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா அவர் வந்து இந்த வீடு சம்பந்தமா கேள்வி கேட்டார் அப்படின்னா அவருக்கு வந்து வீடு கட்டும் யோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த கோச்சார் ரீதியா நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அவர் எப்ப வந்து வீடு கட்டுவாரு அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிடலாம். இப்ப அவருக்கு வந்து குரு சுக்கிரன் வந்து சேர்க்கை இல்ல அப்படின்னு வச்சுக்கலாமே, அவருக்கு வந்து வீடு கட்டும் யோகம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? இப்ப இந்த சனி கூட வந்து சுக்கிரன் சேர்ந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டும் யோகம் வந்து உண்டாகும். இப்ப குருவோட சேர்றது வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா கிடைக்கும், டயத்துக்கு கிடைக்கும். இப்ப குருவோட சுக்கிரன் சேர்ந்தாருன்னு வச்சுக்கலாமே, சீக்கிரமா வந்து அவருக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப சனியோட சுக்கிரன் ஆனார் அப்படின்னா கொஞ்சம் லேட்டா ஆகும். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம், நாளைக்கு வகுப்புல பார்ப்போம். வீடு கட்டுவேனா அப்படின்னா குருவையும் பார்க்கணும், சுக்கிரனை பார்க்கணும், சனியும் பார்க்கணும். இப்ப குரு பிளஸ் சுக்கிரன் இணைவு இருக்கான்னு பார்க்கணும், சனி பிளஸ் சுக்கிரன் இணைவு இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். 2 முறையில நம்ம வந்து பார்க்கணும். சனி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒருவருடைய கொடுப்பினையை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது சனி. ஒருத்தருக்கு வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வகையான கொடுப்பினை உண்டு. கொடுப்பினை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இயல்பா நடக்கிறது. நீங்க என்னதான் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த கொடுப்பினை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது ஒண்ணு கொடுக்கறது, அதுவா கொடுக்கறது, முயற்சி பண்ணாம கிடைக்கிறதுன்னு கூட சொல்லலாம். கொடுப்பினை அப்படிங்கிறது அந்த மாதிரி சொல்லலாம். அப்போ ஒரு கிரக சேர்க்கையை நீங்க ஆய்வு பண்ணும்போது ஆண் ஜாதகமா இருந்தா குருவுக்கு கேட்கிறாங்களோ அந்த கிரகத்தையும் ஆய்வு பண்ணணும், சனியை வச்சு நம்ம ஆய்வு பண்ணணும். குரு மூலியமா ஒரு தொடர்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது சீக்கிரமா கிடைச்சிரும். சனி மூலியமா தொடர்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது கொஞ்சம் காலதாமதமாக கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். என்ன நோய் வரும் அப்படின்னா, நோய் வந்து எதனால ஏற்படுது அப்படின்னா ஒரு பகை கிரகங்களுடைய சேர்க்கையினால வந்து பாத்தீங்கன்னா நோய் வந்து ஏற்படுது. அப்ப பகை கிரக சேர்க்கை உங்களுக்கு எல்லாம் என்னென்னலாம் இருக்கு. அப்போ ராகு கேது கூட சேரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோய் கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நோய்கள் சம்பந்தமா தனி சப்ஜெக்ட் இருக்கு, இதுலயே நான் அதையும் வந்து எடுப்போம். உதாரணமா ஒருத்தருக்கு மஞ்சள் காமாலை நோய் வருமா அப்படின்னு கேட்கிறாங்கன்னு வச்சுக்கலாமே. மஞ்சள் காமாலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குரு பிளஸ் ராகு அல்லது குரு பிளஸ் கேது தான் அந்த மஞ்சள் காமாலை நோய். அப்போ குரு வந்து பாத்தீங்கன்னா ராகுவோட இவன் ஜாதகத்துல வந்து சேர்க்கை பெற்றிருக்கா அல்லது குரு போய் முதல்ல வந்து ராகு வந்து மீட் பண்ணுதா அப்படின்னு பார்க்கணும். அப்போ குரு வந்து பாத்தீங்கன்னா கேது கூட சேருதா அப்படின்னா அந்த பித்தப்பை வந்து பாத்தீங்கன்னா நீர் குறைவா சுரக்கிறது வந்து கேது, அதிகப்படியா சுரக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ராகு. அதிகப்படியா சுரந்தாலும் பிரச்சனை, கம்மியா சுரந்தாலும் பிரச்சனை. ஒரு சில ஜாதகங்கள்ல பாத்தீங்கன்னா லோ சுகர்னு சொல்லுவாங்க, இப்ப ஹை சுகர்னு சொல்லுவாங்க, லோ பிரஷர்னு சொல்லுவாங்க, லோ பிபின்னு சொல்லுவாங்க, ஹை பிரஷர்னு சொல்லுவாங்க, ஹை பிபின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன அமைப்புல அதுக்கு, அதாவது லோ அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கேது குறைவுன்னு அர்த்தம், ரொம்ப ஹை அப்படின்னா வந்து ராகுன்னு அர்த்தம். அதிகப்படியா இருக்கிறது வந்து ராகுவும், ஒரு குறைபாடா நம்ம தேவை கம்மியா இருக்கிறது அப்படிங்கிறது கேது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். வெளிநாடு யோகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு அப்படிங்கிறது இந்த சந்திரன் ராகு சேர்க்கையினால வரும். அது தனி சப்ஜெக்ட் இருக்கு தனியா. இந்த இவருக்கு வந்து ஜாதகருக்கு வெளிநாடு போற யோகம் அப்படின்னா குரு பிளஸ் சந்திரன் ராகு சேர்க்கை இருக்கா அல்லது சனி பிளஸ் சந்திரன் ராகு சேர்க்கை இருக்கா அல்லது ராகு கேது அச்சுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம அந்தந்த சப்ஜெக்ட் வரும்போது நம்ம வந்து பார்க்க முடியும். வண்டி வாங்குற யோகம் இருக்கா அப்படின்னா
எப்ப வரும், எப்ப நான் வந்து வண்டி வாங்குவேன் அப்படின்னா கோச்சார் ரீதியா பார்க்கக்கூடிய ஒரு பலாபலம். அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப மனைவியின் குணம் அப்படின்னா மனைவி அப்படிங்கிறது வந்து சுக்கிரனை குறிக்கும். சுக்கிரனோட சேர்க்கை பெறும் கிரகங்கள் இப்ப சூரியன், புதன், சுக்கிரன், இந்த மூணு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே சேர்க்கையில தான் இருக்கா? முக்கூட்டு கிரகங்கள் தானே, எப்பவுமே சேர்க்கையில தான் இருக்கும். ஒண்ணு முன்ன போகும், இல்லாட்டி பின்ன வரும், அல்லது கூடயே இருக்கும். அந்த மாதிரி இருக்குமா இல்லையா? அப்ப எல்லா மனைவிக்குமே சூரியனோட குணம், புதனோட குணம் வருமா? எல்லா மனைவியும் அப்ப ஒரே மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொல்லணும். அந்த மாதிரி இல்லையே, அப்படித்தானே? அப்ப இதுக்கு இந்த முக்கூட்டு கிரகங்களுக்கு நம்ம என்னென்ன பலாபலன்கள் சொல்லணும் அப்படிங்கறத நம்ம வந்து அதையும் தனியா பார்ப்போம். இப்ப இது பாத்தீங்கன்னா சூரியன் அப்படிங்கிறது வந்து நிர்வாகத்தன்மைன்னு எடுத்துக்கலாம். இப்ப எல்லாருமே நிர்வாகியா இருக்காங்களா? கட்டுக்கோப்பா குடும்பத்தை கொண்டு போறவங்கன்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்காங்களா? எல்லாருமே பிடிவாதம் பண்றாங்களா இல்லையா? ஓகே. இப்ப எனக்கு வந்து திருமண வாழ்க்கைக்கு பிறகு எனக்கு யோகம் இருக்குமா அப்படின்னு கேட்பான். கேள்வி கேட்கறாங்களா இல்லையா? திருமண வாழ்க்கை பிறகு எனக்கு வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும், நல்லா இருப்பனா, சொத்து வாங்குவனா, வீடு வாங்குவனா அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க கேட்பாங்களா இல்லையா? அப்ப அதெல்லாம் நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா அது வந்து ஒவ்வொரு ரூல் இருக்கு. இப்ப அம்மா எப்படி இருப்பாங்கன்னு கூட கேட்கலாம். அம்மா அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சந்திரன் அப்படிங்கிறது அம்மாவை குறிக்கும்னு பார்த்தோம். சந்திரன் அப்படிங்கிறது அம்மாவை குறிக்கும். இந்த சந்திரனோட என்னென்ன கிரகங்கள்லாம் சேர்க்கை பெறுது அப்படிங்கறத வச்சு அம்மாவுடைய குணாதிசதியை நம்ம வந்து சொல்லிட்டே வரும். சரிங்களா? இப்ப கேள்வி நீங்க என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். இப்ப பாருங்க, இப்ப இது வரைக்கும் எவ்வளவு கேள்வி வந்திருக்கு? ஒரு 9 கேள்வி வந்திருக்கு. இதை பத்தி நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமா தெரிஞ்சுதா? ஏதாவது பேசலாம் அதை பத்தி. உங்களுக்கு இதுதான் கடினமா இருக்கிற மாதிரி இருக்கா சார்? கடிதம் இல்ல சார். பாரம்பரியமா தசா புத்தி அந்தரம் அதெல்லாம் பார்க்கணும். பாரம்பரியத்துல நாம என்ன பார்ப்போம்? திசா புத்தி பார்க்கணும், அந்தரம் பார்க்கணும், அப்புறம் கோச்சாரம் பார்ப்பாங்க, அப்புறம் டிவிஷனல் சார்ட்ஸ் வேற இருக்கும் இல்லையா? நவாம்சம், தசாம்சம் எல்லாமே பார்ப்பாங்க. வகை அம்சங்களும் பார்ப்பாங்க. சோடச வர்க்கங்கள்ல அவங்க பார்க்கும்போது எப்படி பலன் எடுக்க முடியும்? இந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பலன் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையா இருக்கும். நீங்க சொல்ற மாதிரிதான் அவரும் சொல்ல போறாரு. இன்னொருத்தர் படிச்சாரு அப்படின்னா கூட அதே மாதிரிதான் அவர் சொல்ல போறாரு. அந்த காரகத்துவம் அவங்களுக்கு தெரிகிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பலனை கூட்டியோ குறைச்சோ சொல்ல போறாரு. எங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருக்காரு, உடல்நிலை எப்ப சரியாகும்னு கேட்பாரு. அப்ப அது எப்ப அது வந்து கால நிர்ணயம். இந்த கால நிர்ணயம் அப்படிங்கிறது கோச்சார பலன்கள் நம்ம பார்க்கும்போது நம்ம அதை பார்ப்போம். சரிங்களா? இப்ப புரியுதுங்களா? எப்படி எப்படிலாம் நம்ம வந்து பார்க்கலாம், எல்லா விஷயத்துக்குமே பார்க்கலாம். இதுல வந்து 2 குழந்தைகள் 3 குழந்தைகள் எல்லாத்துக்குமே பார்க்க முடியும். இப்ப இந்த லக்னம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல சார், அப்ப லக்னம் நம்ம பார்க்கலன்னா 2 நாளைக்கு வந்து ஜாதகம் அதே மாதிரி தானே இருக்கும்? அதே மாதிரிதான் சார் இருக்கும். அதுக்கு நம்ம சில டெக்னிக் நம்ம வந்து பயன்படுத்துவோம் சார். ஓகே. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? இப்ப ஜாதகர் வந்து லேடியா இருக்காங்கன்னாலும் நம்ம வந்து இப்ப வீடு கட்டுவாங்க. சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து இல்ல இப்ப வீடு கட்டுவாங்களான்னு இப்ப லேடிஸ் வந்து கேக்குறாங்கன்னாலும் அது எப்படி? ஆமாங்க மேடம். அப்ப அவங்களோட சுக்கிரனுக்கு தான் நம்ம பார்க்கணும். அவங்களோட சுக்கிரனை வச்சு பார்த்துக்கலாம். பெண் ஜாதகத்துக்கு எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நாளைக்கு பார்ப்பாங்க. இந்த அஷ்டமாதிபதி அது மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சார். இதுல அஷ்டமாதிபதி அதெல்லாம் நம்ம பயன்படுத்துறதே கிடையாது. பாதகாதிபதி, அஷ்டமாதிபதி, 6ஆம் அதிபதி அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. இதுல நம்ம பயன்படுத்துறதே கிடையாது. இந்த வார்த்தையே இதுல கிடையாது. அதிபதியே கிடையாது, பாவ அதிபதியே கிடையாது. அதிபதிகளே நம்ம வந்து பார்க்கணும். பரிகாரங்கள் இதுல வருங்களாங்க சார்? கண்டிப்பா வரும் சார். கம்பல்சரியா வரும். ரொம்ப எளிமையான பரிகாரமா வரும் சார். ரொம்ப சிம்பிளா பண்ண முடியும். இந்த நட்சத்திர சாரம் எல்லாம் வருமா சார்? அதுல இதெல்லாம் எடுக்க மாட்டோம் சார். நட்சத்திர சாரங்களா நம்ம எடுக்க மாட்டோம். ஏழரை சனி, அஷ்டமத்து சனி எதுவும் கிடையாது. என்ன சார்? ஏழரை சனி, அஷ்டமத்து சனி. 7 சனி எல்லாம் இல்ல சார். கோச்சார பலன்கள் வேற மாதிரி இருக்கு. ராகு பலன்கள் எல்லாமே பார்ப்போம். கிரக ரீதியா நம்ம பார்ப்போம். என்னென்ன யோக பலன்கள் ஏற்படுது. நல்ல யோகமா இருந்தா நல்ல பலனாகும். ஒரு அதாவது தீமையான யோகமா இருந்தா தீய பலனா அவங்க அனுபவிக்க போறான். இதுல பிரசன்னம் இருக்காது? இருக்கு சார். இதுல பிரச்சனை இருக்கு. ஜாதகம் இல்லாதவங்களுக்கு இந்த இதுல பிரச்சனை பார்ப்போம். அதன் மூலியமா வந்து நம்ம பரிகாரம் சொல்லுவோம். கேட்டிருக்கேன், தப்பு கிடையாது. நான் சும்மா இன்ட்ரோடக்ஷன் காட்டிக்கிட்டே சும்மா எல்லாத்தையுமே ஒரு டச் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு. அதுக்காக இந்த 20 நாள் முடியும் போது கம்பல்சரியா வந்து எல்லாருமே பலன் சொல்லுவீங்க. எந்த ஒரு ஜாதகத்தை போட்டாலும் நீங்களே பலன் சொல்ல ஆரம்பிப்பீங்க. 2 நிமிஷத்துல அந்த கட்டத்தை அமைச்ச உடனே நீங்க பலன் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. என்னென்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க பலன் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இதுல நம்ம என்னென்னலாம் பயன்படுத்துவோம் அப்படின்னா
உச்சம் நீச்சம் நம்ம வந்து பார்ப்போம். ஒரு கிரகம் வந்து பாத்தீங்கன்னா உச்ச வீட்டுல இருந்தா என்ன மாதிரி தன்மையில கொடுக்கும், நீச்ச வீட்டுல இருந்தா என்ன தன்மை கொடுக்கும், ஆட்சியை நம்ம எடுப்போம், என்னென்ன பலன் இருக்கும், அது என்ன மாதிரி அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுப்போம். உச்சம் ஆட்சி நீச்சத்தை நம்ம வந்து பார்ப்போம். இதுக்கப்புறம் நட்பு பகை நம்ம வந்து பார்ப்போம். நட்பு பகை நம்ம வந்து பார்ப்போம். இதுல பாரம்பரிய ஜோதிட மாதிரி கிடையாது. இதுல நட்பு அப்படிங்கிறது, நட்பு பகை அப்படிங்கிறது சின்ன சின்ன மாறுபாடுகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். பரிவர்த்தனை பரிவர்த்தனை எடுப்பேன் சார். பரிவர்த்தனை எடுப்போம், கம்பல்சரியா பரிவர்த்தனை எடுப்போம். ஒரு டவுட் சொல்லுங்க மேடம். சார், இப்ப வந்து நம்ம அந்த முதல் குழந்தை, இரண்டாவது குழந்தை அந்த மாதிரி 5, 7, 9 இப்ப பாரம்பரியத்துல பாக்குற மாதிரி இப்ப இதுக்கு எப்படிங்க சார் அது? ரெண்டாவது அதுல குழந்தை எடுப்போம் மேடம். நான் சொல்றேன் மேடம், குழந்தைக்காக எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி திருமணமும் இரண்டாவது திருமணம் எல்லாமே அதுல நம்ம பின்னாடி எல்லாமே வந்துடும் மேடம். எத்தனை திருமணம் வேணாலும் பார்க்கணும். ஓகே ஓகே. பாரம்பரியத்துல தசாம் எடுத்தா கூட சில நிகழ்வுகள் வந்து நம்மளால அந்த அக்யூரேசியா சொல்ல முடியல. அதாவது அட்லீஸ்ட் இந்த ஒரு 3 மாசத்துக்குள்ள இந்த இது நடக்கும் அப்படின்னு. இதுல அக்யூரேசி எப்படி சார் எடுக்க முடியும் சார்? கம்பல்சரியா எடுக்கும், கம்பல்சரியா எடுக்க முடியும் சார். ஒரே கட்டத்துல 3 கிரகம்லாம் இருக்கு, அதுக்கு 4 5 கிரகம் வேணாலும் இருக்கட்டும் சார். 5 கிரகம் இருக்கட்டும், 7 கிரகம் இருந்தாலும் நம்ம பார்க்கணும், 8 கிரகங்கள் இருந்தாலும் பார்க்கணும். சரிங்க சார். அந்த வரிசைப்படிதான் அந்த இது 7 கிரகம் வரிசை, அதை வரிசைப்படுத்தணும், அதை வருஷப்படுத்தணும். டிகிரி படி அது வரிசைப்படுத்தணும். அது அந்த இடத்துல டிகிரி நம்ம பார்ப்போம் சார். டிகிரி அப்படிங்கிறத விட நம்ம வந்து இந்த சாரத அந்த இடத்துல நம்ம சாரம் அப்படிங்கறத அதை வேற எந்த இடத்துலயும் பார்க்க மாட்டோம். போர்ட்ல போட்டுக்கிறது சூரியன் சுக்கிரன் நான் சேர்க்கை இல்லைன்னு சொன்னோம்னா நடுவுல புதன் இருக்கிறது. சேர்க்கை இல்ல சார், முக்கூட்டு கிரகங்களா இருக்கு இல்லையா? முக்கூட்டு கிரகங்கள் இருந்தா அதுக்கு வேற விதிகள் நம்ம வந்து பயன்படுத்தணும். இந்த முக்கூட்டு கிரகங்கள் சூரியன் புதன் சுக்கிரன் அப்படிங்கிறது முக்கூட்டு கிரகம். எப்பவுமே அதுக்கு முன்ன பின்னதான் போயிட்டு இருக்கோம். ஒண்ணு சுக்கிரன் இங்க இருக்கலாம், அல்லது இங்க இருக்கலாம், கூட இருக்கலாம். அதுக்கு 1, 5, 9, 3, 7, 11 வந்துருமா இல்லையா? அப்ப அது எப்பவுமே இணைஞ்சுதான் இருக்கும். அப்ப அதே மாதிரி இருக்காது இல்லையா? சுக்கரனோட கேரக்டர் எல்லாமே வராது இல்லையா? அப்ப அதுக்கு வேற விதிகள் நம்ம வந்து பயன்படுத்துவோம். பார்வை தான் சார். பார்வை அப்படிங்கறத நம்ம சேர்க்கைன்னு சொல்றோம். குரு பார்வை எல்லாம் கிடையாது. குரு பார்வை இருக்கு, குரு பார்வை இருக்கு, எல்லாமே இருக்கு. அதை நம்ம எடுக்கிற கோணம் அப்படிங்கிறது வேற. சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு பார்வைன்னு கூட எடுத்துக்கலாம். சொல்லுங்க சார். இப்ப முகூர்த்தம் அந்த இதெல்லாம் நம்ம இதுல பண்ண முடியாது சார்? இதுல பண்ணலாம் மேடம். சில விதிகள் நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஓகே. இப்போ ஒரு கல்யாணம் பண்றாங்கன்னு வச்சுக்கலாமே. ஒரு கல்யாணம் பண்ணலாம், ஒரு கல்யாணம் பண்றாங்க. அப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கல்யாணத்துல வந்து என்னென்ன வகையான சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லணும். அதுக்கு நம்ம முன்னாடியே முன்னெச்சரிக்கையா நடக்க முடியும். சரிங்களா? ஒண்ணு சாப்பாடு பத்தாம போலாம், அல்லது சாப்பாடு ரொம்ப வீணாகலாம், அல்லது சாப்பாட்டுக்கு அதிகப்படியா செலவாகலாம். ஆகுமா இல்லையா? அப்ப ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் போயிடலாம். அதுக்கு நம்ம ஜென்செட் எல்லாம் வச்சுட்டோம்னா நல்லா இருக்குமா இல்லையா? முன்னாடியே தயாரா இருந்தோம்னா நல்லா இருக்குமா இல்லையா? ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா திருமணம் பண்ணும்போது ரொம்ப மழை வரலாம். அப்ப அந்த அமைப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து எடுக்க முடியும். மழை வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம், நிறைய பேர் வராம கூட போலாம் கல்யாணத்துல. அந்த மாதிரி இருக்குமா இருக்காதா? அப்போ எல்லாமே நம்ம எடுக்க முடியும். இப்போ ஒரு கேக்குறாங்க, சார் எப்படி சார் இந்த கோயில் ஃபங்க்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, நீங்க அந்த எப்ப கேக்குறாங்களோ எந்த நாள்ல சம்பவம் நடக்குதோ அந்த நாளுக்கு உண்டான கிரக அமைப்பு போட்டு கூட நீங்க வந்து பலன் சொல்ல முடியும். இந்த அமைப்புல எடுத்து நீங்க பலன் சொல்ல முடியும். பிரசன பலன் மாதிரியே நீங்க சொல்ல முடியும். நீங்க அன்னைக்கு டேட்ல எந்த டேட்ல நடக்குதோ அதை மட்டும் எடுத்துட்டு நீங்க வந்து அதுக்கு வந்து பலாபலன்கள் சொல்ல முடியும். இப்ப இந்த இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயில் சார்ந்த நிகழ்வுகளுக்கு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு பத்தாதுன்னு சொல்லியாச்சு. பார்த்தா இவங்க ஆர்கனைசருக்கே கிடைக்கல. கடைசியா ஒரு 25 பேருக்கு அவங்களுக்கு வந்து கிடைக்கும் சாப்பாடு. புரியுதுங்களா? இன்னொரு இடத்துல போகும்போது, இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அப்ப அன்னைக்கே வந்து சந்திரனுக்கு ஏற்பட்டியில இருந்துச்சு. பாத்தீங்கன்னா அங்க தண்ணியே இல்ல, தண்ணியே பத்தல, சாப்பாடும் பத்தல, தண்ணியும் பத்தல. அப்ப என்னென்ன மாதிரி சம்பவங்களை நீங்க வந்து ஃபேஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறதையும் நம்ம வந்து இதுல பார்க்கணும். பெரிய விதிகள்லாம் இதுல வந்து பயன்படுத்தவே மாட்டோம். ரொம்ப சிம்பிளான விதிகள் மட்டும்தான் நம்ம வந்து பயன்படுத்தும். புரிஞ்சிடும் மேடம். சும்மா இன்ட்ரோடக்ஷனுக்காக இது சொன்ன மேடம். இந்த இவ்வளவு எல்லாம் நம்ம வந்து பயன்படுத்த முடியும் அப்படிங்கறதுக்காக நம்ம சொல்லுவோம். இதை வச்சே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரேகை சாஸ்திரங்கள் பார்ப்போம். இப்போ ஒரு கிரக சேர்க்கை இருந்தா கூட
அந்த கிரக சேர்க்கை வந்து பாத்தீங்கன்னா கைரேகை மூலியமா நம்ம பார்க்க முடியும், முகத்துல பார்க்கும்போது பார்க்க முடியும், அவங்க வீட்டோட அமைப்பு பொறுத்து நம்ம வந்து பார்க்க முடியும். புரியுதுங்களா? அவங்க அந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி ரீதியா அவங்களுக்கு என்னென்ன வகையான நோய் வரும் அப்படிங்கிறத பார்க்க முடியும். புரியுதுங்களா? அப்போ அந்த அமைப்பு நம்ம வந்து நிறைய விதிகளை நிறைய இடத்துல நம்ம வந்து பார்க்க முடியும். இப்ப இது இருக்கா இல்லையா அப்படிங்கறது நம்ம நிறைய வந்து அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம வந்து நிறைய விதிகள் நம்ம வந்து பார்க்கணும். புரியுதுங்களா? இப்ப நீங்க ஒரு கன்ஃபர்மேஷன் வேணுமா இல்லையா, இந்த சேர்க்கை இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த சேட்டை இருக்குமா இல்லையா அப்படிங்கறத நம்ம பார்க்கணுமா இல்லையா, அதை நீங்க உங்க கன்ஃபார்ம் பண்றதுக்கு வந்து இந்த முறையில அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஒண்ணு அவங்க கைரேகையில பார்க்கலாம், அல்லது ஃபேஸ் ரீடிங்ல நீங்க வந்து பார்க்க முடியும், அங்கலட்சண சாஸ்திரத்துல பார்க்க முடியும், அல்லது அவங்களோட வீட்டோட அமைப்பை வச்சு நீங்க பார்க்க முடியும். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி மூஞ்சி கழுவிட்டே இருப்பாங்க, பாத்திருப்பீங்களா? வியாதி மாதிரியே இருக்கும். சில ஹேபிட் ஆகுது. நீங்க பாத்தீங்கன்னா மூஞ்சி கழுவிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா கை கழுவிட்டே இருப்பாங்க. அப்ப அதெல்லாம் என்ன அமைப்பு இருக்கு, அது அவங்களுக்கு என்ன தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு. இப்ப மூஞ்சி கழுவிட்டே இருந்தாரு அப்படின்னா முகம் அப்படிங்கிறது வந்து சுக்கிரனை குறிக்கும், சந்திரன் அப்படிங்கிறது தண்ணியை குறிக்கும். அப்ப அவருக்கு வந்து சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை இருந்தா என்ன பண்ணுவாங்க, பணத்தை வந்து அவரால் சேமிக்க முடியாது. பணம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி மாதிரி செலவு பண்ணுவாங்க. இவங்க தண்ணியே அதிகமா பயன்படுத்துவாங்க. அப்ப இவங்க வீட்டுல பலன் பார்க்கும்போது எப்படின்னா, இவங்க அதாவது சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அம்மா, அதாவது மனைவி குறிக்கும், சந்திரன் அப்படிங்கிறது மாமியாரை குறிக்கும். அப்ப இவங்க அடிக்கடி ஒருத்தர், இவர் ஆண் வந்து மூஞ்சி கழுவிட்டே இருந்தாரு அப்படின்னா அவங்க கட்டிக்கு போற மனைவிக்கு அவங்க அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒத்து வர இந்த பலனை நம்ம சொல்ல முடியும். பணம் வந்து தங்காது, இந்த பலனை சொல்ல முடியும். இந்த மாதிரி பலனை வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த முறையிலுமே நீங்க சொல்ல முடியும். அவங்க செய்ய நடவடிக்கையை வச்சு நீங்க ஜோதிடம் சொல்ற முறை வந்து பாத்தீங்கன்னா இந்த பிருகுநந்தி நாடி ஜோதிட முறையில மட்டும்தான். புரியுதுங்களா எவ்வளவு முக்கியமான ஒரு சிஸ்டம் அப்படின்ட்டு? இப்ப ஒருத்தர் வந்து காது குடைஞ்சிட்டே இருப்பாருன்னு வச்சுக்கலாமே, காது குடைஞ்சிட்டே இருக்காரு. காது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா புதன், கேது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த இது அதாவது உங்களை ஏதாவது ஒண்ணு நோண்டுறது, சின்ன துரும்புல வந்து நோண்டிட்டே இருப்பாங்க பாருங்க. அப்ப ஒரு பட்ஸ் வச்சு நோண்டலாம், அது வந்து கேதுவா வந்துடும், புதன் கேது அமைப்பு. அப்ப அவர் வந்து அடிக்கடி வந்து ஞாபக சக்தி குறைந்தவர்னு அர்த்தம். அடிக்கடி யாராவது ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி காது குடையறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி வேற யாராவது ஒருத்தர் பம்பு இழுத்து சண்டை போட்டே இருப்பாங்க, நண்பர் கூட சண்டை போட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி அவர் என்ன நடவடிக்கை வைக்கிறாரோ அதை வச்சே நீங்க நிறைய பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியும். திருமண பொருத்தம் பார்க்க முடியும்? கண்டிப்பா பார்க்கலாம், சூப்பரா பார்க்க முடியும். திருமண பொருத்தம் மட்டும் கிடையாது சார். இப்போ 2 நண்பர்கள் கலக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா 2 நண்பர்கள் அவங்க கூட கான்டாக்ட் இருந்தாங்கன்னா எப்படி எப்படி எல்லாம் நடக்கும், இவங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் போது அப்படின்னு கூட பார்க்கணும். இவன் மூலியமா இவருக்கு என்ன நடக்குது, இவர் மூலியமா அவருக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத வச்சு நம்ம பார்க்கணும். இரட்டை குழந்தைகள் ஜாதகத்துக்கும் பார்க்க முடியும். அதுக்கு எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற சில விதிமுறைகள் இருக்கு, அதை நான் சொல்றேன், வெயிட் பண்ண. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கே போக மாட்டாரு, திடீர்னு வந்து கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிருவாரு. சாமியே கும்பிட மாட்டாரு, திடீர்னு வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவாரு. அப்ப அந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த அமைப்புல ஏற்படும் அப்படிங்கறதெல்லாம் சில விதிகள் இருக்கு, அதெல்லாம் நீங்க படிப்படியா வந்து கத்துக்குவீங்க. அவர் அதுக்கப்புறம் இதுல லோயர் ஹையர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. இந்த பிருகுநந்தி நாடி அப்படிங்கிறது இந்த 20 நாள் கிளாஸ் நீங்க படிச்சீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்க அனுபவத்துல நிறைய விதிகள் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கும். உங்க அனுபவத்துல கிடைக்கக்கூடியது ஹையர் அப்படின்னு எடுத்துக்கோம். ஏன்னா நிறைய பேர் கேட்கும் போதே கேட்டீங்க, இதுல சார் இதுல அடிப்படை முதுநிலை அப்படிங்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டீங்க. அதனால அதுக்கு இதுக்கெல்லாம் சம்பந்தம் கிடையாது. அடிப்படை உயர்நிலை அப்படிங்கிறது கிடையாது, இது முழுமையான ஒரு சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து நீங்க ஆய்வு பண்ற மாதிரி தான் கொடுத்துருப்பேன், நிறைய நீங்க ஏதாவது ஒண்ணு யோசிக்கிற மாதிரி தான் கொடுத்து வச்சிருக்கேன். அதனால இதுல அடிப்படை இருக்கு உயர்நிலை இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க நினைக்க வேண்டாம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உயர்நிலை பாடம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இன்னைக்கு ஏதாவது புரியல அப்படின்னா கூட சொல்லுங்க, தப்பு கிடையாது. இந்த முறையில இது பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி இல்ல, இந்த ஒரு முறை இருந்தாலே போதுமா? இது போதும் சார். அதாவது நீங்க நிறைய ஆய்வுகள் பண்ணணும் சார். இப்ப இந்த விதிமுறைகள் இருந்தா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த விதிமுறை இருந்தாவே போதும், இதை நீங்க பயன்படுத்திங்க அப்படின்னா கூட போதும், பிரச்சனை கிடையாது. பட் ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இந்த முறை மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, இப்ப ஜென்ரலா வந்து பாரம்பரியம் தெரியாம இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாமே.
சார் இதுக்கு 7.5 சனி இருக்கான்னு பாருங்கன்னா உங்களுக்கு தெரியலன்னா எப்படி இருக்கும் சார். கண்டச்சனினா என்னன்னு கேக்குறாரு, அது தெரியலன்னா எப்படி இருக்கும் சார். அர்த்தாசிரம சனினா என்னங்க அப்படின்னு கேக்குறான்னு வச்சுக்கோங்க, அது எப்படி இருக்கும்? தெரியாம இருக்கக்கூடாது இல்லையா? அப்போ ஒரு ஜோதிட முறை அப்படிங்கிறது பலன் பாக்குறதுக்கு இந்த முறை மட்டும் நீங்க பயன்படுத்திக்கலாம். மத்த ஜென்ரலான தகவல்களும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். சார் என்கிட்ட வந்து சந்திரமங்கல யோகம் இருக்கான்னு கேக்குறாரு சார். அப்படின்னா அது தெரியலன்னு சொல்ல முடியாது இல்லையா? நீங்க அது அப்ப நான் அதை பாக்குறது இல்லைன்னு சொல்லுவீங்களா? அந்த மாதிரி சொல்ல முடியாது இல்லையா? அப்ப அது ஜென்ரலான ஜோதிட விஷயங்கள் எல்லாமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். புரியுதுங்களா? அப்படின்னாதான் நம்ம ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நிலையில வரணும். இப்ப அதாவது இப்ப நீங்க மாணவர்களா இருக்கீங்க, இப்ப நீங்க மாணவர்களா இருக்கீங்க, நீங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல ஒரு ஆசிரியர் ஆகணும். அதுக்கு உண்டான திறமைகள் வந்து பாத்தீங்கன்னா திறமைகளையும் தகுதியிலையும் வளர்த்திக்கலாம். அப்ப நீங்க தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா படிச்சுக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? நீங்க நல்லா நிபுணத்துவம் பெற்று யாராவது ஒருத்தருக்காவது கண்டிப்பா சொல்லி கொடுக்கும். அதன் மூலியமா அந்த கலை வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி அடையும். அதை வந்து பாத்தீங்கன்னா மறைக்காம சொல்லி கொடுக்கும். நீங்க ஒரு சின்ன விஷயத்தை மறைச்சிங்க அப்படின்னா கூட அது அவங்களுக்கு தெரியாம கூட போகும். சரிங்களா? இதுல நான் இந்த வகுப்பு ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனா தான் இருக்க போகுது. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம வந்து மறைக்க போறது கிடையாது. சரிங்களா? அதனால அதை வந்து ஜென்ரலா தெரிஞ்சு வச்சுக்கோம். ஒரு டவுட் சார், இந்த மற்ற நாடி முறை சந்திர நாடின்னு ஒண்ணு இருக்கு, ராஜ நாடின்னு இருக்கு, அதெல்லாம் சார் அது ராஜநாடி பத்தி எல்லாம் எனக்கு தெரியல சார். சந்திரநாடி அப்படிங்கிறது சந்திரனை பேஸ் பண்ணி வர்றது சார். சந்திரனை பேஸ் பண்ணி வர்றது. சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா கோச்சார சந்திரன் அவங்களோட ஜனன ஜாதகப்படி வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன அமைப்புல வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சு பாக்குறது சந்திர நாடி. பிரசன்னம் பாக்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து பாக்குறாங்க. சார் சந்திர நாடி நீங்க நடத்துறீங்களா சார்? இல்ல சார், இதுவே போதும் சார், உங்களுக்கு இதுவே போதும். ஓலைச்சுவடி வச்சு சொல்றதும் நாடிதான் சொல்றாங்க. அது நாடிதான் சார், அது நாடிதான். அது இந்த முறை வச்சுதான் சொல்றாங்களா இல்ல அது சார்? அவங்க அதாவது சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து யாருக்கும் சொல்லி தர்றது கிடையாது சார். ஓகே. பலன்கள் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பலன்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது கூட மேட்ச் ஆகுது. பட் அவங்க கைரேகை வச்சுதான் சொல்றாங்களா அப்படிங்கிறது தெரியாது. புரியுதுங்களா? அதுல நிறைய இருக்கு சார், நிறைய முரண்பாடுகள் இருக்கு, நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, நிறைய கெட்ட விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி நம்ம ஆய்வு பண்ணலாம். இடையில கூட இது கூட போட்டாங்களே, இல்ல சூடிகள் வந்து பாத்தீங்கன்னா தயார் பண்றாங்கிற மாதிரி கூட போட்டாங்க ஒரு டாக்குமெண்ட். இந்த மாதிரி இருக்கு. அதனால அதை பத்தி நம்ம இது பண்ண வேண்டாம். நாளை பாடத்துல சந்திப்போம். நாளைக்கு நம்ம தான் சப்ஜெக்டுக்குள்ள போவோம். இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸா இருக்கிறதுனால சும்மா ஜென்ரலான சில விஷயங்கள் மட்டும், இதுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் சொல்றோம். இன்ட்ரோடக்ஷனுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரிதான் வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுமா இல்லையா? இப்ப நாளைக்கு போய் நீங்க சொல்றாருன்னு வச்சுக்கலாமே, இப்ப நீங்க போய் சொல்றீங்க எந்த முறையில பலன் பாக்குறீங்க அப்படின்னா, சார் நான் பிருகுநந்தி நாடி முறையில பலன் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாரு, நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, யாருங்க ஆசிரியர் அப்படின்னு கேட்பாங்க. யார் கண்டுபிடிச்சா? அது என்ன பிருகு, அது என்ன நந்தி அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? அந்த இதை வந்து தெரிஞ்சுக்கணும், யார் வந்து டெவலப் பண்ணாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். வணக்கம், நம்ம நாளைக்கு வந்து சந்திப்போம். நன்றி சார். வணக்கம். ஏதாவது டவுட் இருந்தா கூட நாளைக்கு நம்ம பேசிக்கலாம். ஓகே.